கொடுத்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. ஜாதகர் பிறந்த தேதி 21/6/1994 4:27 PM திருநெல்வேலியில பிறந்திருக்காங்க. ஜாதகர் பிறந்த லக்னம் விருச்சிக லக்னம், ராசி விருச்சிக ராசிங்க. அனுசம் 2ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்தப்போ சனி தசை 11 வருஷம் 10 மாசம் 23 நாள். ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை திரையோதசி திதி, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி பிறந்திருக்கிறாரு. யோகம் சாத்தியம் யோகம், கரணம் தைத்தூளை கரணங்க. இப்போ அட் பிரசன்ட் அவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசை கேது தசை நடந்துட்டு இருக்குங்க. கேது தசையில டிசம்பர் 2024 வரைக்கும் சுக்கிரன் புக்தி நடந்துட்டு இருக்கு. ஜாதகரோட கேள்விகள்: திருமணம் எப்போ, என்ன வேலை இல்லைன்னா தொழில் செய்யலாம், வேலை அமையுமா தொழில் அமையுமா, எப்போ அமையும், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள். இதுதான் அவரோட கேள்விகள்ங்க. சங்கர் சார், நீங்க சொல்ல முடியாதுங்களா? சார் ஆமா சார், நேற்று நைட்டு ஃபங்க்ஷன் போயிட்டேன். இப்போ டிராவலிங்ல வந்துட்டு இருக்கேன். அதான் பார்க்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பாருங்க, இன்னைக்கு சொல்லுங்க, அடுத்து பார்த்துக்கலாம் சார். பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணன் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால நானே சொல்றேங்க, அவர் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். ஓகே சார், ஓகே சார், நீங்க சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு. ஆமாங்க, எடுத்து ஜாதகர் பிறந்த லக்னமும் பாத்தீங்கன்னா லக்னம் ராசி ரெண்டுமே விருச்சிகமாகி, லக்ன புள்ளியும் ராசி புள்ளியும் ரெண்டுமே சனியோட சாரத்துல இருக்குங்க. அதாவது அனுசம் 1-2ல, லக்னம் வந்து அனுசம் 1ல, ராசி அனுசம் 2ல. ஸோ லக்ன புள்ளி ராசி புள்ளி ரெண்டுமே சனியோட சாரம் அப்படிங்கிறதுனால ஜாதகர் நல்ல ஹார்ட் ஒர்க்கரா இருப்பாரு, நல்ல கடின உழைப்பாளியா இருப்பாரு. இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவகத்திலையும் ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குங்க. இந்த இடத்துல 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி லக்னத்துக்கு போறது நல்லதுதான். இந்த இடத்துல பாக்கியாதிபதி லக்னத்துக்கு போய் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு 2 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஓகே தான். என்ன பண்ணும், பௌர்ணமிக்கு நெருங்கின சந்திரன் அப்படிங்கிறதுனால காரகத்துவ நன்மைகளையும் ஆதிபத்திய பாதிப்புகளையும் கொடுக்கும். என்ன இருந்தாலும் பாக்கியாதிபதி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீச்சமாகி லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பாக்கியம் பாதிக்கப்படும். ஜாதகரே பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க, அவரோட கேள்விகளும் இருக்கு. என்ன தொழில், என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பாத்துருவோங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இனிஷியலா லக்னத்துல இருந்தே நான் அப்படியே சொல்லிட்டே வர்றேங்க. லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக லக்னம், மேச விருச்சிக லக்னமே நார்மலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா துடி துடிப்பா நல்லா சுறுசுறுப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். இந்த இடத்துல எப்பவுமே சனி செவ்வாயினுடைய லக்னங்களுக்கு லக்னாதிபதி மறைவு ஸ்தானங்கள்ல வலுப்பெற்று திரும்ப சுபத்துவம் அடைகிறது நல்லதுங்க. இந்த இடத்துல கேதுவோட சேர்ந்து இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 27 டிகிரி, கேது 28 டிகிரி, 1 டிகிரிக்குள்ள கேதுவோட சேர்ந்து சூட்சம வலுவாகி குருவோட பார்வையும் வாங்குறாருங்க. இதுல அதாவதுங்க சுபத்துவம் பாபத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம அந்த டிகிரி வைஸ் பார்க்கணும். ஒரு கிரகம் சுபராவே இருந்தாலும் குரு எந்த பாவகத்துல இருந்து வலுவா பாக்குறாரா இல்ல வலு இழந்து பாக்குறாரா அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரு அவ்வளவு வலுவா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ஜாதகருக்கு இப்போ 94ல பிறந்திருக்கிறாருங்க, இது வரைக்கும் திருமணம் நடக்கல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கா பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 9ல, எப்பவுமே பாக்கியஸ்தானத்துல, அதாவது 5, 9 அப்படிங்கிறது நம்ம வந்து நல்ல ஸ்தானங்கள். லக்னம் 1, 5, 9 அப்படிங்கிறத நம்ம அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாவகங்கள் இருக்கிற கிரகங்கள் நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. இந்த இடத்துல சுக்கிரன் 9ல இருக்கிறார் அப்படிங்கிறப்போ பாக்கியஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதுவும் 7ஆம் அதிபதி 9க்கு போறது அப்படிங்கிறது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் நல்ல ஐ மீன் சந்திர அதியோகத்திலையும் இருக்கிறாரு. நம்ம அது தொழில் வரும்போது என்ன தொழில் அப்படிங்கும்போது அதை பார்ப்போங்க. சரி, ஏன் திருமணம் லேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ராசி லக்னம், அதாவது ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்னாகி ஒரு பர்டிகுலர் பாவகமோ அந்த பாவக அதிபதியோ பாதிக்கப்படும் பொழுது அந்த விஷயம் கிடைக்கிறதுல லேட் ஆகுங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ராசி லக்னம் ரெண்டுமே விருச்சிகமாகி 5ஆம் அதிபதி
குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 8ல மறைகிறாரு, லக்னத்துக்கு 12ல மறைகிறாரு. குரு பகை வீட்டுல இருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்திருந்தாலும் ரொம்ப நெருங்கிய இணைவு இல்லைங்க. இப்போ 11 டிகிரில குருவும் 28 டிகிரில ராகும் 17 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால குரு தன்னுடைய காரகத்துவ விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை, பகை வீட்டுல போய் மாட்டிக்கிட்டாரு. தன்னோட 5ஆம் பாவகத்துக்கு 8ல மறைகிறாரு, லக்னத்துக்கு 12ல மறைகிறாரு. இதெல்லாம் திருமணம், அதாவது குழந்தை பாக்கியம் லேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு லாபத்துல தான் குரு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. அப்போ எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குருவுடன் இணைந்த ராகு குருவோட வேலைகளை அவர் பண்ணுவார் அப்படிங்கிற பொதுவான விதிப்படி அவருக்கு ராகு புக்தியில குழந்தை பாக்கிய அமைப்புகளை கொடுக்கும். அது எப்போ அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாக்கியாதிபதியே லக்னத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஒரு நீச்ச கிரகம் வந்துருச்சு. செவ்வாய் சனி 2 பேருமே லக்னத்தை பாக்குறாங்க. லக்னம் ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. பாக்கியாதிபதி லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் பௌர்ணமிக்கு நெருங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் ஓரளவுக்கு தப்பிச்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா பாக்கியாதிபதி நீச்சம் அப்படின்றப்பவே ஆதிபத்திய கெடுதல். பாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து, அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒரு நல்லபடியான ஒரு ஒரு பேசிக்கா படிக்கும்போது எல்லா வசதிகளோடவும் ஒரு நல்ல ஸ்கூல்ல நமக்கு பிடிச்ச ஸ்கூல்ல படிக்கிறது, படிப்பு முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, வேலை கிடைச்ச உடனே சரியான வயசுல மேரேஜ் நடக்கிறது, மேரேஜ் நடந்த உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, நல்ல குழந்தைகள், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, நல்ல செட்டில்மெண்ட், வயசான காலத்துல ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப். இதுதான் நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த வயசுல கரெக்டா கிடைக்கிறது தான் நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாக்கியாதிபதி நீச்சமாகி சனி செவ்வாய் 2 பேராலையும் தாக்கப்படுறார் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த இடத்துல சனியும் குருவோட பார்வையில சுபத்துவம், செவ்வாயும் குருவோட பார்வையில சுபத்துவம் அப்படின்ற சுபத்துவ விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாலும் இந்த 2 கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துற அளவுக்கு குரு வலுவா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. சனி மூலத்திரிகோண பலத்தோட இருக்கிறாரு. எப்பவுமே மூலத்திரிகோண பலத்தோட சனி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அப்ப ஏதாவது ஒரு வகையில அவர் சுபத்துவம் அடையணும் அப்படிங்கிற விதிப்படி அவர் குருவோட பார்வை வாங்குறாரு. ஆனா எவ்வளவு தூரம் சுபத்துவப்படுத்த முடியும் அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். இந்த இடத்துல பார்க்கும்போது சனி செவ்வாயால கூடவே நீச்ச சந்திரன் இருக்கிற லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ ஜாதகருக்கு என்ன நடக்கும், பாக்கியாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால கிடைக்க வேண்டிய பாக்கிய விஷயங்கள், அதாவது சரியான வயசுல மேரேஜ், சரியான வயசுல குழந்தைகள், சரியான வயசுல நல்ல வேலை, இல்லைன்னா நல்ல தொழில், ஒரு செட்டில்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைவிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு. லக்னாதிபதியிலையுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த செவ்வாயையும் சனி பார்க்கறதும் தப்பு தான். இந்த இடத்துல குரு வலுவில்லாம செவ்வாயை பார்க்கிறாரு, வலுவான சனி செவ்வாயை பார்க்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சுபத்துவத்தை விட பாபத்துவம் தான் அதிகமா இருக்குங்க. அதை நம்ம பார்க்கணும். நல்ல வேலை குரு பார்த்துட்டார் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ல மறைஞ்சது நல்லது, குருவோட பார்வையை வாங்கினது நல்லது. இருந்தாலும் சனி பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்து நம்ம 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தை, அதாவது மேச விருச்சிக லக்னங்களுக்கு புதன் எந்த பாவகத்தோட சம்பந்தப்படுறாரோ, எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்காரோ அந்த பர்டிகுலர் கிரகம் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த இடத்துல புதன் பாத்தீங்கன்னா சூரியனோட புதன் 8ல இருக்கிறாரு. புதன் 8ல இருக்கிறதே தப்புங்க. மேச விருச்சிக லக்னங்களுக்கு புதன் 6, 8ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டார் அப்படின்னா மென்டல் டிப்ரெஷனை கொடுப்பாரு, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாரு, வாழ்க்கை போராட்டமா இருக்க வைப்பாரு. ஜாதகருக்கு ஆல்ரெடி சனி தசை முடிஞ்சு புதன் தசையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பரவாயில்லைங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா புதன் இங்க சுபத்துவம் அடைகிறாரு, அதாவது சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி அனுப்பிச்சு அங்க கொஞ்சம் சிரமங்களை கொடுத்து ஓரளவுக்கு நல்லபடியா இருக்க வைப்பாரு. நேட்டிவ்லயே இருந்தோம், சொந்த ஊர்ல இருந்தோம்னா மென்டல் டிப்ரெஷன் பிரச்சனைகள் அதிகமா புதன் தசையில நடந்திருக்கும். நம்ம அதை பத்தி அப்புறம் பின்னாடி பார்ப்போங்க. குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதி லக்னத்துக்கு 12ல மறைஞ்சாலும் தன்னோட வீட்டுக்கு 11ல தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனாலும் அவருக்கு பிடிக்காத பகை வீட்டுல இருக்கிறாருங்க. எப்பவுமே எந்த ஒரு ஜாதகத்திலையும் குருவும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா பினான்சியலா நம்ம கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்குங்க. எஸ்பெஷலி
எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகை வீட்டுல இருந்து தசையோ புக்தியோ வாட் எவர் இட் இஸ் என்ன நடத்தினாலும் குருவோட தசை முடியும் பொழுது பினான்சியலா நம்ம ரொம்ப சிரமங்களை ஃபேஸ் பண்ணுவோங்க. இந்த இடத்துல குரு பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. பகை வீட்டுல இருக்கிறதே ஒரு வகையில பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு தான். இந்த இடத்துல குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிங்க, ராசி ஒண்ணு லக்னமா ஒண்ணு, லக்னம் ஒண்ணு ராசி ஒண்ணு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்கள், அதாவது ராசியும் லக்னமும் ஒன்னாவே இருக்கும்போது நல்லது நடந்தாலும் இரட்டிப்பா நடக்கும், கெட்டது நடந்தாலும் அதோட பாதிப்புகள் அதிகமா இருக்கும். எப்பவுமே ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கும்போது, இப்ப திருமணம் அப்படின்னா ராசிக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ரெண்டுமே ஒன்னா போனதுனால ஒரு பர்டிகுலர் பாவகம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ராசிக்கும் பாதிக்கப்படும், லக்னத்துக்கும் பாதிக்கப்படும். சோ அந்த விஷயம் கிடைக்கிறதுல ஜாதகருக்கு பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரிதான் இவருக்கு இந்த 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டது, இவருக்கு மேரேஜ் லேட் ஆகுதுங்க. குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அமையறதுல பெரிய பாதிப்புகள் இல்ல. குடும்பம் கண்டிப்பா அமையும். எப்ப நடக்கும் மேரேஜ் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. 10ஆம் அதிபதி 2 பாக்குறாரு அப்படிங்கிறது ஒரு வகையில நல்லதுதான். 8ல இருந்தாலும் சூரியன் 8ல மறைஞ்சாலும் அவருக்கு பிடிச்ச புதனோட வீட்டுல இருக்கிறாரு. எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்ல. குருவோட பார்வையை வாங்குறாரு. 10ஆம் அதிபதி 2 பாக்குறாரு அப்படிங்கறதுனால குடும்பத்தோட தொழில் பண்றது, குடும்பத்திலேயே வீட்லயே தொழில் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுப்பாரு. என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி எந்த கிரகத்தோட இணைகிறாரோ அந்த பாவகம் ஆதிபத்தியம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. இந்த இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியோட சேர்றார் அப்படிங்கிறப்போ வேலை தொழில் அமைப்புகள்லயுமே நம்ம வந்து எப்பவுமே சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சம்பாதிப்பாங்க. ரொம்ப ஈஸியா எந்த கஷ்டமும் இல்லாம அழகா அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியோட சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதுனால நிறைய எஃபர்ட் போடுவோங்க, நிறைய கஷ்டப்படுவோம். ஆனா அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பத்தோட தொழில் பண்ணலாம், வீட்லயே தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமா பண்ணலாங்க. ஆனால் அஷ்டமாதிபதி 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால புதன் சந்திர அதியோகத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால புதனோட காரகத்துவ அமைப்புகள்லயும் ஒரே நிமிஷம் புதனோட காரகத்துவ அமைப்புகள்லயும் தொழில் அமையுங்க ஜாதகருக்கு. நம்ம என்ன தொழில் பண்ணுவார் அப்படிங்கறத கடைசியா பார்ப்போம். குறிப்பா 10ஆம் பாவகம் 10ஆம் அதிபதியோட எந்த கிரகம் இணைஞ்சிருக்கு, அந்த கிரகம் சுபத்துவமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட தொழில் வேலை அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகங்க. இந்த 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 ஜாதகத்துல பார்க்கும்போது 10ஆம் அதிபதி சூரியனாகி அவரோட புதன் சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால புதனுடைய காரகத்துவ தொழில்கள் ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா சந்திர அதியோகத்திலயும் இருக்கிறாரு, ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஜாதகர் அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ், டீச்சிங், மொபைல், ஐடி, சோசியல் மீடியா, கம்யூனிகேஷன், எழுத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நாலேஜ் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது, கமிஷன் பேஸ்டு ஒர்க்கு, ஸ்கூல் ரிலேட்டட் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூலமா ஜாதகர் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் ஜாதகருக்கு இந்த வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளைய சகோதரம், அதாவது தைரியம் வீரியம் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் இடத்தை சுக்கிரன் பாக்குறார் அப்படிங்கிறதுனால தம்பி தங்கச்சிகள் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. சுக்கிரன் அங்க பாக்குறார் அப்படிங்கிறதுனால பாக்குறதுக்கு அழகா கலையா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் அழகா பண்ணுவாங்க. அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 3ஆம் அதிபதி வலுவாதான் இருக்கிறாருங்க. 3ஆம் அதிபதி 4ல மூலத்திரிகோண பலத்தோட இருக்கிறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு அப்படிங்கறதுனால தம்பி தங்கச்சிகள் இருந்தால் அவங்க மூலமா ஜாதகருக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஜாதகரே பாத்தீங்கன்னா அதுவும் சுக்கிரன் அங்க பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கலைகள் மேல பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மேல ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும். ஜாதகர் அழகா எழுதுவாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகா எழுதுவாரு. வயசானவங்க எழுதுற மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். சோ 3ஆம் இடம் நல்லா இருக்கு. தைரியம் வீரியம் இளைய சகோதரம் பாட்டு டான்ஸ் புகழ் ஆபரணங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் நல்லாவும் இருக்கும் அவருக்கு. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா சுகஸ்தானம், அம்மாவை பத்தி சொல்ற இடம் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுங்க. ஐ மீன் குருவோட பார்வையில் இருக்கிறது நல்லது. குரு பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஏன்னா சனி அந்த பாவகத்தை தன்னோட தசை வரும்போது கடுமையா பாதிப்பாரு. ஜாதகருக்கு ஆல்ரெடி சனி தசை முடிஞ்சிருச்சு. சனி தசை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது நம்ம கடைசியா பார்ப்போம். இந்த இடத்துல 4ஆம் இடம் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் நல்லா இருக்கு. காரகத்துவ நன்மைகளை கொடுக்குற மாதிரி சந்திரன் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு அம்மாவோட அன்பு நல்லபடியா கிடைக்கும். ஜாதகர் அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு.
வீடுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வீடா இருக்கும். ஜாதகர் வந்து அவரோட வீடு பழைய வீடா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பழைய வீடா இருந்தாலும் நல்லா இருக்கும். அது 4ஆம் இடம் நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்ல. ஸோ அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாவகம் பாதிக்கப்படலைங்க. பாவகம் வந்து எந்த சுபர்களோட பாவர்களோட தொடர்பும் இல்லாம பாவகம் வந்து சுத்தமா இருக்கு. பாவக அதிபதி தான் தன்னோட வீட்டுக்கு எப்பவுமே பாவகம் சுத்தமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு பாவகத்தோட ஒரு பர்டிகுலர் கிரகம் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாவக விஷயங்களை அந்த கிரகம் கொடுக்கும். எந்த ஒரு கிரகமே சம்பந்தப்படல அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவர் தான் அது கொடுக்குற இடத்துல இருப்பாரு. இந்த இந்த இடத்துலதான் அதுதான் இங்க ப்ராப்ளங்க. இந்த இடத்துல 5ஆம் பாவகத்தோட எந்த கிரகங்களும் சம்பந்தப்படல. 5ஆம் அதிபதி தன்னோட வீட்டுக்கு 8லயும் லக்னத்துக்கு 12லயும் மறைகிறார் அப்படிங்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும். அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் மேரேஜ் லேட் ஆயிட்டு இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுத்தமா இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்களை தான் 5ஆம் இடம் சொல்லும். ஸோ சிந்தனை, செயல் அப்படி அதெல்லாம் ஜாதகருக்கு நல்லா இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது நடக்காது. அதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா அவர் மறைகிறாரே, தன்னோட வீட்டுக்கு 8ல மறைகிறாரு, லக்னத்துக்கு 12ல மறைகிறாரு. ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளம். அடுத்து 6ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடமும் அப்படிதாங்க. 6ஆம் இடமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுபத்துவம் அதிகமா இருக்கா பாபத்துவம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியே 6க்கு தான் போறாரு. அதாவது சனி செவ்வாய் லக்னங்களுக்கு அதாவது நம்ம சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி 6, 8, 12க்கு போறது தவறு. அது எந்த லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது சனி செவ்வாயா இருக்கும் பட்சத்துல மறைவு ஸ்தானங்கள்ல ஸ்தான பலம் பெற்று அவங்களே வந்து குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கிறது நல்லது அப்படின்னு பொதுவா சொல்றோம். ஏன்னா அவங்களோட கெட்ட குணங்கள் ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த இடத்துல லக்னாதிபதி 6க்கு போறாரு. லக்னத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு. லக்னத்துக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கு. லக்னாதிபதிக்கும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்னாதிபதி இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. லக்னமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஜாதகருக்கு எப்பவுமே இருக்குங்க. உடம்ப கவனமா பாத்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதி 6க்கு போகும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். உடம்பு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிக சுபத்துவம் அப்படிங்கறத வர 6ஆம் இடத்துக்கு சுபத்துவத்தை விட பாபத்துவம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணுங்க. அதனால எப்பவுமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள், சனி சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் எல்லாம் வரும்போது உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. அவரே லக்னாதிபதியா போய் 6க்கு போயிருக்கிறார் அப்படிங்கறதுனால எப்பவுமே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 7ஆம் அதிபதி அவர் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது களத்திரம், அதாவது மனைவியை பத்தி சொல்ற இடம். 7ஆம் அதிபதி 9க்கு போறது நல்லதுங்க. அதாவது 7ஆம் அதிபதி 9க்கு போறாரு. 9ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து 7 பாக்குறார் அப்படிங்கிறதுனால நல்ல மனைவி அமைவாங்க. நல்ல அழகான, கலையான, நல்ல நல்ல கேரிங்கான. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதியா வரும்பொழுது அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா இந்த இடத்துல பகை வீட்டுல இருந்தாலும் திரிகோணத்துல இருக்கிறார், திரிகோண பலம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது களத்திரஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல பௌர்ணமிக்கு 2 நாள் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் பாவகத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் 7ஆம் அதிபதியே பாக்கியத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல அழகான மனைவி, உங்களை கேரிங்கா நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி மனைவி அமைவாங்க. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 8க்கு போறது ஒரு வகையில, அதாவது எப்பவுமே ஜீவனஸ்தானாதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் ஜீவனம் சம்பந்தப்பட்ட, அதாவது 10ஆம் இடம் வலுவா இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நிரந்தரமான வேலை அமைப்புகளை கொடுக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு சனியோட தொடர்பு வரக்கூடாதுங்க. சிம்மம் தான் நிர்வாக திறமை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை பண்புகளை கொடுக்கறது, நிர்வாக திறமையை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்ற இடம் சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டுக்கு சனியோட பார்வை கிடைச்சது அப்படின்னா அந்த நிர்வாக திறமை, தலைமை பண்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் குறைகளை கொடுக்கும். இந்த இடத்துல குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி சேர்றதும் 10ஆம் அதிபதி 8க்கு போறதும் வேலை தொழில் அமைப்புகள்லயும் ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறப்போ பாக்கியஸ்தானம், அப்பாவை பத்தி சொல்ற இடம் அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் அதிபதி 9க்கு போறது நல்லது. திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்குங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 9க்கு பாக்கியத்துக்கு போறாரு அப்படின்றப்போ ஆஃப்டர் மேரேஜ் நீங்க கண்டிப்பாகவே உங்க திருமண வாழ்க்கை உங்க நார்மலாவே உங்க உங்க வாழ்க்கை மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானங்க.
அதாவது வேலை தொழில் அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த இடத்துல 10ஆம் அதிபதி நிறைய இருக்குங்க சார். அதாவது 10ஆம் அதிபதி 8க்கு போறது தப்பு தான், 8ல மறையிறது தப்பு தான் அப்படின்னாலும் அந்த இடத்துல அவருக்கு அது பிடிச்ச வீடா, அது நட்பு வீடா, பகை வீடா, எந்த மாதிரியான வீடு அப்படின்னு பார்க்கணுங்க. அவரு புதனோட வீட்டுல அவர் வந்து நட்போட தான் இருப்பாரு. ஏன்னா தன்னோட வீட்டுக்கு 11ல இருக்கிறாரு. புதனோட இருக்கும்போது அவர் நம்ம அதை புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சந்திர அதியோகத்திலையும் புதன் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நிரந்தர வேலை அமையறதுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். 10ஆம் அதிபதி 8ல மறைகிறார் அப்படிங்கிறதுனால. ஆனா வேலையில நீங்க சின்சியரா இருப்பீங்க. நல்ல புத்திசாலித்தனமா வேலைகளை செய்வீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து 11ஆம் இடம் லாபாதிபதி பாத்தீங்கன்னா அவர் 8ல மறைகிறாரு. 8ஆம் இடத்துக்கு ஏதாவது கிரகங்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாரி 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்ல. 11ஆம் அதிபதி 10, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா குருவோட பார்வையிலையும் இருக்கு அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து 12 சுபத்துவம். ஏன்னா குரு அங்க இருக்கிறதுனால 12ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. 8, 12 சுபத்துவம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு அமைப்புகளை தான் சொல்லுங்க. ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது இந்த மாதிரி உங்க ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்குங்க. அடுத்து நம்ம தசாபுக்திகளுக்கு வந்துடலாம். முதல்ல சனி தசைங்க. சனி பாத்தீங்கன்னா 94ல இருந்து 2006 வரைக்கும் சனி தசையில இருந்தீங்க. சனி தசை சனி நின்ற சாரம் பாத்தீங்கன்னா ராகுவோட சாரம் வாங்கியிருக்காரு. 3, 4ஆம் அதிபதி. சரி, இப்ப 3, 4ஆம் அதிபதி குருவோட பார்வையை வாங்குறாரு. வேற எந்த பாவர்களோட தொடர்பும் இல்ல. மூல திரிகோண பலத்தோட அங்க இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சனி தசை 94ல இருந்து 2011 வருஷம் 94ல இருந்து 2006 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பாத்தீங்கன்னா 3, 4ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் குருவோட பார்வையை வாங்கி சுபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் தான் இருந்திருக்குங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது. சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. குருவோட பார்வையில இருந்த சனி அப்படிங்கிறதுனால பிசிக்கலா நிறைய வேலைகள் செய்ய வச்சிருப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறார் அப்படிங்கிறதுனால பகை வீடா இருந்து பாக்குறதுனால கொஞ்சம் சுபத்துவம் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. சுபத்துவம் கண்டிப்பாக இருக்கு. இல்லைன்னா மூல திரிகோண பலத்தோட இருக்கிற சனி அவரோட தசையில முதல்ல அம்மாவை பாதிச்சிருப்பாரு. நல்ல வேலை இங்க குரு பாக்குறாரு அப்படிங்கறதுனால அம்மா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் குரு பார்த்ததுனால அவங்க அவங்களுக்கு திரும்ப ரெக்கவர் ஆகி நல்லபடியா வந்திருப்பாங்க. ஸோ 94ல இருந்து 2006 வரைக்கும் 3, 4ஆம் இடங்கள் சிறு தூர பயணங்கள் ஸ்கூலுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போறது, ஏதாவது பஸ்ல போறதோ நடந்து போறதோ அந்த மாதிரி போய் படிச்சிருப்பீங்க. 4ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துக்கே உரிய படிப்பு, அம்மா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நல்லது நடந்திருக்கும். 4ல சனி இருக்கிறார். அவரோட தசை நடக்கும்போது அம்மாவை கொஞ்சம் பாதிப்பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல சனி சந்திரன் நீச்சமாகி அதுக்கப்புறம் பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் 4ல சந்திரன் சனி இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் அம்மாவை பாதிச்சிருக்கும். அந்த தசை அம்மாவை பாதிச்சு அதுக்கப்புறம் சரியாயிருக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை பாத்தீங்கன்னா 2006ல இருந்து 2023 வரைக்கும் புதனே 8ல தான் இருக்கிறாருங்க. ஸோ 2006க்கு மேலேயே நீங்க சொந்த ஊர்ல நீங்க பிறந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். வெளியூர் வந்திருக்கணும். வெளியூர்ல உங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்குங்க. ஏன்னா குருவோட பார்வை அங்க இருக்கு அப்படிங்கிறதுனால குரு பார்வை இல்ல அப்படின்ற பட்சத்துல மென்டல் டிப்ரெஷனை கடுமையான மன அழுத்தத்தை புதன் கொடுத்திருப்பாரு. இந்த இடத்துல 2 விஷயம் பார்க்கணுங்க. குருவோட பார்வை புதனுக்கு இருக்கு, சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வெளியூர் சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு அந்த புதன் கொடுத்திருப்பாரு. சோ புதனோட தசை அப்படிங்கிறப்போ நேட்டிவ்ல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நேட்டிவ்ல இருந்திருந்தீங்கன்னாலும் அது உங்களை பெரிய அளவுல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்காது. ஸோ நீங்க பிறந்த ஊர்ல அந்த டைம்ல புதன் தசையில இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் தான் அதிகமா கொடுத்துருந்துருக்கும். வெளியூர்ல அனுப்பிச்சு வெளியூர்ல போய் படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த இடத்த 2ஆம் இடத்த புதன் பாக்குறாரு, வலுவான புதன் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்களே நல்லா படிப்பீங்க, நல்ல புத்திசாலி, நல்லா படிப்பீங்க. 4ஆம் இடம் வலுவா இருக்கு. அந்த பாவகத்தையும் குரு பாக்குறாரு அப்படிங்கிறதுனால காலேஜ் லெவல் படிப்பு வரைக்குமே உங்களுக்கு படிப்புல எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ புதன் தசை நான் காமனா சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆன்கோயிங் தசைப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திரலாம். அடுத்து கேது தசை பொறுத்த வரைக்கும் மே 2023ல கேது தசை ஆரம்பிச்சிருக்கு. கேது பாத்தீங்கன்னா எப்பவுமே ராகு கேதுக்கள் தான் நின்ற வீட்டு அதிபதியை போல தன்னை பார்த்த கிரகங்களை போலதான் செயல்படுவாங்க அப்படிங்கறதுதான் பொதுவான விதிங்க. ஸோ இந்த இடத்துல இங்கதான் ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்கணும். இவ்வளவு நாள் நடக்காத திருமணம் எப்படி கேது கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நமக்கு வந்து அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி
குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகத்துல பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால குரு கேதுவை பாக்குறாரு. சோ குரு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கேது கொடுப்பாரு. ராகு கேதுக்களே அப்படிதான். தன்னை எந்த கிரகம் பாக்குதோ அந்த கிரகத்தோட வேலைகளை எடுத்து செய்வாங்க. தன்னோட இணைஞ்ச கிரகத்தோட வேலைகளை எடுத்து செய்வாங்க. தான் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டு வேலைகளையும் எடுத்து பண்ணுவாங்க. சோ அதுபடி பார்க்கும்போது குருவோட பார்வையை வாங்கின கேது கண்டிப்பாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்ப அமைப்புகளை, அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள கேது தான் இவரை எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை அவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் கேது இருக்கிறாரு. கேது வந்தோடனே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாரு. ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டுக்கலாங்க. மே 2023 இருந்து அக்டோபர் 2023 அந்த பீரியட்ல ஏதாவது அடிபடுறது, ஏதாவது விபத்துகள், ஏதாவது சர்ஜரி பண்றது, குறிப்பா ஜூலை 2023ல ஏதாவது நடந்துச்சா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். அந்த நேரத்துல செவ்வாய் கோச்சாரத்துல எப்படி இருந்தார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணுங்க. அதனாலதான் நம்ம அந்த கோச்சார விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எந்த ஒரு கிரகமும் தசாபுத்திகள் படி பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கிரகம் கோச்சாரத்திலையும் நல்லபடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பாதிப்புகள் இருக்காது. அந்த நேரத்துல கோச்சாரத்துல பாதிக்கப்பட்டிருந்தாரு, ஒரு அஸ்தங்கம் ஆயிருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, சனி செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றப்பதான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சோ அந்த ஜூலை 2023ல ஏதாவது சர்ஜரி நடக்கிறதோ அப்ப நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா சனியோட டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. செவ்வாய் தான் சனி பாக்குறாரு, சனியை செவ்வாய் பார்க்கல. ஸோ ஜூலை 2023ல ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கேது தசை சுக்கிர புக்தி அக்டோபர் 2023ல இருந்து டிசம்பர் 2024க்குள்ள திருமணம் நடக்கிற டைம்ல தாங்க சார் இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் நடந்து அதாவது 2024 டிசம்பர் 2024க்குள்ளேயே மேரேஜ் நடக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க. 5ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு சம்பந்தப்படுறாரு, குரு மறைஞ்சிருக்கிறாரு. அவரோட பார்வையை வாங்குற கேதுவும் அவரோட இணைஞ்ச ராகுவும் குழந்தை பாக்கிய அமைப்புகளை கொடுக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஏப்ரல் 2026க்கு மேல குழந்தை கையில இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அதாவது ஜூன் 2026ல இருந்து ஆகஸ்ட் 2026க்குள்ள உங்க கையில குழந்தை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து உங்களோட கேள்வின்னு பார்க்கும்போது திருமணம் கேட்டிருக்கீங்க. திருமணம் இந்த வருஷ கடைசிக்குள்ளேயே டிசம்பர் 2024க்குள்ளேயே அமையலாங்க. என்ன வேலை தொழில் செய்யலாம், எப்போ அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வேலை தொழில் அப்படின்னு வரும்போது லக்னாதிபதியோட வலுவை பார்க்கணுங்க சார். உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. லக்னாதிபதி கேதுவோட சேர்ந்து சூட்சம வலுவோட இருக்கிறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு. சனியோட பார்வையை வாங்குறது கொஞ்சம் தப்பு தான், இருந்தாலும் லக்னாதிபதி வலுவா இருக்கிறார், குருவோட பார்வையை வாங்குறாரு அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு தொழில் பண்ற அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் 10ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருந்தார் அப்படின்னாலும் அவருக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டுல இருக்கிறாரு. புதன் இந்த இடத்துல சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா சொந்த தொழில் பண்ணலாங்க. வேலைக்கு போனீங்கன்னா தான் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் பாபத்துவமா தான் இருக்கு. பாவ கிரகங்கள் அங்க நிறைய இருக்குங்க. சனி பாக்குறாரு, செவ்வாய் பாக்குறாரு, ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. குரு அங்க பார்த்தாலுமே குரு அப்படி ஒன்னும் வலுவான பார்வை இல்லைங்க. 12ல மறைஞ்சு பாக்குறார் ஒண்ணு, அவருக்கு பிடிக்காத சுக்கிரனோட பகை வீட்டுல இருந்து பாக்குறாரு. அதே மாதிரி ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, 17 டிகிரி விலகிதான் இருக்கிறாரு. அதாவது அதிக சுபத்துவம் இல்லாத பார்வை தான் இந்த லக்னம், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை அப்படிங்கறதுனால 6ஆம் இடம் தான் பாதிக்கப்பட்டிருக்குங்க. எங்க போய் வேலை பார்த்தீங்கன்னாலும் பெர்மனண்டா ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்க ஜாதக அமைப்பு. ஸோ நீங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாங்க. அதாவது புதனுடைய தொழில்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு முதன்மை சுபத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் 10ஆம் இடத்தை பார்ப்பேங்க. 10ஆம் இடத்தோட எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த கிரகம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல புதன் 10ஆம் அதிபதியோடவே சேர்ந்து இருக்கிறாரு. அவர் சந்திர அதியோகத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம குருவோட பார்வையும் வாங்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல அதுவும் நவாம்சத்திலையும் பாத்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நல்லதுதான். சோ புதனுடைய காரகத்துவ தொழில்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ், டீச்சிங், மொபைல், ஐடி சம்பந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், அப்புறம் எழுத்து, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பிரான்ச்சைசி பிசினஸ்ங்க, அதாவது கமிஷன் பேஸ்டு பிசினஸ், ஓவராலா உங்க நாலேஜ் யூஸ் பண்ணி பண்ற தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சனியும் வலுவாதாங்க சார் இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க லக்ன புள்ளி ராசி புள்ளி ரெண்டுமே சனியோட சாரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர் தான், நல்ல கடின உழைப்பாளி அப்படிங்கிறதுனால உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க தாராளமா பண்ணலாங்க. ஸோ இந்த இடத்துல சனி செவ்வாய் கேதுவோட இணைஞ்ச செவ்வாய்ங்க, அவரும் ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு, குரு பார்வை வாங்குறாரு.
ஆனா அதிகபட்ச சுபத்துவம் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு, குருவோட பார்வை வாங்குறாரு அப்படிங்கிறதுனால புதன் தான் அதிக சுபத்துவம் சொல்லுவேன். டிகிரி வைஸும் பாத்தீங்கன்னா 1 டிகிரி டிஃபரன்ஸ்ல புதன் குருவோட 9ஆம் பார்வையும் வாங்குறாருங்க. ஸோ அவர் தான் அதிக சுபத்துவம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் புதனோட தொழில்கள் சிறப்பா இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கடைசியில சொல்லுங்க. நமக்கு எந்த தொழில் சிறப்பா வரும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். 3 காம்பினேஷன், அதாவது புதனோட தொழில்கள் பண்ணலாங்க. இதோட நீங்க சனி செவ்வாய் இணைந்து புதனோட தொழில்கள் அந்த மாதிரி பண்றது சிறப்பா இருக்கும். அடுத்து எதிர்கால வாழ்க்கை பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறப்போ கேது தசை உங்களுக்கு நல்ல தசை தாங்க சார். கேது தசையை பொறுத்த வரைக்கும் கேது பாத்தீங்கன்னா குருவோட பார்வையை வாங்குறாருங்க. குருவோட பார்வையை வாங்கும் போது அவர் 2, 5ஆம் பாவக விஷயங்களை அவர் பண்ணணுங்க. 6ஆம் இடத்துல இருந்து எந்த கிரகம் தசை நடத்தினாலும் நோய் எதிரி கடன் அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யும். அதனால நீங்க உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. கடன் பெருசா வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கடன் வாங்கினாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நமக்கு ஒரு 10,000 இன்கம் வருது அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் கடன் இருக்கிற மாதிரி நீங்க வாங்கிக்கணும். நிறைய கடன் வாங்கி வச்சீங்கன்னா கேது தசையில 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு எந்த கிரகம் தசை நடத்துது அப்படின்னாலும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ கொடுக்கறதுக்கு பார்க்கும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. கடன் வாங்குனீங்கனாலும் அது உங்களுக்கான குரோத்துக்கான கடனா தான் இருக்கும். ஏன்னா குருவோட நேரடி பார்வையில செவ்வாய் கேதுவோட இணைவுல அப்படி இருக்கிறார் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல அதுலயும் சார் அதுதாங்க, இந்த செவ்வாய் தசையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். கேது அப்படிங்கிறப்போ செவ்வாயோட இணையும் போது எந்த ஒரு கிரகமும் சனி செவ்வாய் காம்பினேஷன் வரும்போது பாதிக்கப்படும் தானுங்க. சோ கேது தசை பொறுத்த வரைக்கும் கேது தசை, செவ்வாய் புக்தி, சனி புக்தி இதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். இப்ப கேது தசை சுய புக்தி நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து கேது தசை சுக்கிர புக்தி ஓகே தான். அடுத்து கேது தசை சூரிய புக்தி அதுவும் ஓகே தான். நீங்க செவ்வாய் புக்தி வரும்போது நவம்பர் 2025ல இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் செவ்வாய் புக்தி வரும்போது கவனமா தான் இருக்கணும். அதே மாதிரி சனி புக்தி வரும்போது ஏப்ரல் 2028ல இருந்து மே 2029 வரைக்கும் கவனமா இருக்கணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் குரு தசா புக்திகள் வருதோ அப்பெல்லாம் நீங்க பினான்சியலா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா குரு 12ல மறையிறது மட்டும் இல்லாம ராகுவோடும் சேர்ந்து இருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு. மறைஞ்சாலும் நட்பு வீட்டுல இருந்து இருந்தா அது வேற மாதிரி பலன்களை செய்யும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகை வீட்டுல இருந்தார் அப்படின்னா அவரோட தசாபுக்திகள் வரும்போதும் இல்லைன்னா தசாபுக்திகள் முடியும் போதும் பினான்சியலா ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துறாருங்க. அதாவது என்னதான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் கொடுக்குறாரு. கடைசியா அந்த தசை முடியும் போது அவர் கொடுத்ததை விட ஜாஸ்தியா எடுத்துட்டே போயிடுறாரு. அதனால நீங்க இந்த பர்டிகுலர் டைமிங் நவம்பர் 2025ல இருந்து ஏப்ரல் 2026 அந்த டைம்ல, மே 2027ல இருந்து ஏப்ரல் 2028 அந்த டைம்ல, ஏப்ரல் 2028ல இருந்து மே 2029 இந்த பீரியட்ல இந்த டைம்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேது தசையில கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. செவ்வாய் தசை வேற மாதிரி செயல்படும். கேதுவோட சேரும்போது அவர் சூட்சம வலு அடைவாரு. குருவோட பார்வை வாங்கும்போது அவர் நல்ல பலன்களை செய்வாரு. ஆனா இந்த இடத்துல கேது செவ்வாய் சனி இணைவுகளோட இருக்கிறாரு. குருவோட பார்வையில் இருந்தாலும் குரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 11 டிகிரில இருக்காரு. கேது 28 டிகிரில 17 டிகிரி விலகிதான் பாக்குறாரு. சோ கேதுவுக்கு பெரிய சுபத்துவம் ஒண்ணு இல்லைங்க, பாபத்துவம் தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கறதுனால கேது தசையிலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லாம தொழில் பண்ணுங்க. தொழில் பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். புதனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்க அறிவை யூஸ் பண்ணி பண்ணுங்க சார். ஈவன் உங்களுக்கு ஜோதிடம் கூட நல்லா வரும். நீங்க அஸ்ட்ராலஜி படிச்சு ஜோதிடம் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம் நீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு, குருவோட பார்வையில இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு மிதுனத்துல இருக்கிற புதன் அப்படிங்கிறவர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நாலேஜ ரொம்ப அருமையா கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பொதுவா எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது கேது தசை கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்குங்க. ரொம்ப அருமையான தசை அப்படின்னு சொல்லிட முடியாது. சுக்கிர தசை நல்லா இருக்குங்க. சுக்கிர தசை வந்து ரொம்ப அருமையான தசையா இருக்கும். சுக்கிர தசையில இருந்து உங்க மனைவி மூலமா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்குங்க. சுக்கிர தசை வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்க. 2030ல தான் சுக்கிர தசை வரப்போகுது. அந்த 20 வருஷம் ரொம்ப அருமையா இருக்குங்க சார். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது சந்திரன் எத்தனை டிகிரில இருக்கிறாரு, 8 டிகிரில இருக்கிறாரு. சுக்கிரன் பார்க்கும்போது 13 டிகிரில இருக்கிறாருங்க. சந்திர அதியோகம் வராதுங்க. சந்திர அதியோகம் வரலினாலும் 7ஆம் அதிபதி 9ல பாக்கியத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், பாக்கியாதிபதியே லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் சுக்கிர தசையில கொடுப்பாருங்க. சுக்கிர தசை 20 வருஷமே உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அவரோட வீடுகள் ரெண்டுமே சுபத்துவமா இருக்கு. 7ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன், கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ல குரு இருக்காரு. சோ பாவக சுபத்துவம் அப்படிங்கிறது சுக்கிரனோட 2 வீடுகளுமே அருமையா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், சுக்கிரனே பாக்கியத்துலதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் மனைவி மூலமா நல்ல பலன்கள் சுக்கிர தசையில ரொம்ப அருமையா இருக்கும்.
கேது தசையில கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. உடம்ப கவனமா பாத்துக்குங்க. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயப்பட வேண்டாங்க. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்குங்க. மத்தபடி ஓவராலா உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையா இருக்கும். சுக்கிர தசையில இருந்தே ரொம்ப அருமையா, ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க சார். இது நம்ம கடைசியா நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கும்போது நம்ம இன்னும் பாத்துக்கலாங்க. மணி என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மணி அண்ணா நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? அண்ணா மியூட்ல இருக்கீங்க. நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேங்க. ஓகேங்கண்ணா 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சொன்னாலும் சவுண்டா இருக்குங்க, வேண்டாம். பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்லைங்கண்ணா. ஒரே ஒரு விஷயம் கேக்குதுங்களா? நல்லா கிளியரா கேக்குதுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. ரைட்டுங்க. ஒண்ணும் இல்லைங்க, இவருக்கு சொல்ற வேண்டிய விஷயம் வந்து இப்ப தொழில் செய்ய வேண்டாங்க. ஏன்னா கேது தசை அவ்வளவு சரிப்பட்டு வராதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார். ஆனா செவ்வாய் வீட்டுல சனியோட பார்வை வாங்கியிருக்கிற கேது வந்து சரியா வராது அப்படிங்கறதா என்னோட கணிப்பு. அப்படிங்கிறதா குருவோட பார்வையெல்லாம் இல்லை அப்படிங்கறதான் பாருங்க. 6ஆம் இடத்துல வேற செவ்வாயோட சேர்ந்து சனியோட பார்வை வாங்கியிருக்கிறார். அதனால வந்து தொழில் இப்ப பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவருனாலதான் வந்து இவர் கொஞ்சம் ரொம்ப பிடிவாதம், யார் சொன்னாலும் கொஞ்சம் கேட்காம இருந்திருப்பாங்க அப்படிங்கறதா. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் எதை எடுத்தாலும் ஹானஸ்டா தன்னோட செயல் தானே முடிவெடுக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்திருக்கும், பிடிவாதம் இருக்கும், கொஞ்சம் கோபமும் அதிகமா வரும் அப்படிங்கிறது தான். அதுதான் இவருக்கு உண்டான பலகீனம். அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 2015 இருந்து 17 வரைக்கும் மிகப்பெரிய 14 to 17 வரைக்கும் வச்சுக்கங்களேன், மிகப்பெரிய மோசமான காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கறதுதான். அது இருந்திருந்தாங்க அப்படின்னாலே கரெக்டா வரும் அப்படிங்கறதுதான் ப்ரொடக்ஷனு. கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம் அத்தனையும் இந்த ஜாதகம் 2015 இருந்து 17 வரைக்கும் சந்திரிச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறது. மற்றபடி இந்த கேது தசை வந்து சண்முகம் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும் அப்படிங்கறதான் பாத்துக்கங்க அப்படிங்கறதா. இந்த வருஷம் கடைசியிலுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும் உறுதியா. 12வது மாசத்துக்குள்ள உறுதியா கல்யாணம் ஆயிரும். கன்ஃபார்மா நீங்க பாத்துட்டே இருங்க. இப்ப கூட உங்களுக்கு நியரஸ்டா வந்திருக்கும், ஒரு ஜாதகம் வந்திருக்கலாம், அதை பாருங்க, கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கறதா. கல்யாணம் நடந்துரும். எதிர்காலத்துல சுக்கிர தசை ஒரு 20 வருஷம், சூரிய தசை, சந்திர தசை அப்படின்னு தர்ம கர்மாதிபதிகளோட தசை வர்றதுனால மிகப்பெரிய யோகமான ஜாதகம், நல்ல ஜாதகம், அருமையா சம்பாதிப்பாரு. இந்த கேது தசையை மட்டும் கொஞ்சம் வேண்டாங்க. தொழில் பண்றதுல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சிக்கல் வந்துடும், அகலக்கால் வச்சிட வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி அண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க அண்ணா. கேட்டுச்சுங்கண்ணா, அருமையா கேட்டுச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சார் மகராஜ் சார், இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டாலும் அவங்களால சொல்ல முடியல, கோச்சுக்காதீங்க. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு எங்களோட பதில்களை கொடுக்குறோங்க நாங்க. சரி, வேற யாரும் இல்லையா சார்? அவ்வளவுதான். ஓகே. அன்னைக்கு சர்ச்செல்லாம் வருதவங்க 2 பேர் வரல, ஏற்கனவே ஒரு சார் வேற சொல்லலாம். நம்ம சொன்னதுதான். இப்ப சார் சண்முகம் சார் எல்லாமே விரிவா சொல்லிட்டாங்க. இப்ப உங்களுடைய கேள்வி, அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு சந்தேகம் சொன்னதுல இருந்து இருந்தாலும் அல்லது எக்ஸ்ட்ரா கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நம்ம சார் நிவர்த்தி பண்ணுவார். அடுத்து மற்றபடி நம்ம பேசிக்கலாம். சரி சார். சார் யாருமே தொழில் எனக்கு சரிவராதுன்னு சொன்னாங்க சார். நீங்க இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க அது சொல்லுங்க. அதை நம்ம பாத்துக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அப்பாவோட தொழில தான் சார் பாத்துட்டு வரேன். வாட்டர் சப்ளை, மெடிக்கல் ஷாப் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வரேன். அப்படியே. நல்லதுங்க நல்லதுங்க. நான் தனியான்னு பாக்குறது வந்து மினரல் வாட்டர் சப்ளை தனியா பாக்கேன். பட் அதுலயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாறி மாறி. ஒண்ணு வண்டி ரிப்பேர் ஆயிருது, வண்டி ரிப்பேர் ஆகுது, சரி பண்ணா மிஷின் ரிப்பேர் ஆகுது, மிஷின் ரிப்பேர் ஆனா அடுத்து ஒரு பிரச்சனை, அடுத்து ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்மூத்தா அதுல ஒண்ணும். அப்பாவோட தொழில்கள் என்னென்னங்க சார்? மினரல் வாட்டர் சப்ளை சார். அந்த குட்டியானையில SS டேங்க் வச்சு இது பண்றாங்களா, அது ஒரு 6 வண்டி இருக்கு. அதுவும் மெடிக்கல் ஷாப்புங்களா? மெடிக்கல் ஷாப், ஏஜென்சி வச்சிருக்காங்க. மெடிக்கல் ஷாப் நல்லதுதானங்க சார். செவ்வாய் நல்லா இருக்கிறாருங்களே, மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு அது மட்டுமே பண்ணலாமே நீங்க. இல்ல, வாட்டர் சப்ளை முன்னாடியில இருந்து 25 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நல்லது நல்லது. அப்போ மெடிக்கலும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க சார். உங்களுக்கு 6ஆம் இடம் என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருங்க சார். நீங்க வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது. வேலைக்கு போனாலும் உங்களால அங்க ஒரு சாட்டிஸ்ஃபைட் மனநிலையோட வேலை செய்ய முடியாது. சொந்த தொழில் பண்றது உங்களுக்கு
அதுதாங்க எப்பவுமே 10ஆம் அதிபதி 8க்கு போனார் அப்படின்னாலே சொந்த தொழிலையும் அப்பப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆகுறதோ இல்ல ஆளுங்க வராம போறதோ நம்மளே இறங்கி வேலை செய்யற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருங்க. மத்தபடி நட்பு வீட்டுல தாங்க சார் இருக்கிறாரு. கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் உங்களால தொழில்ல ஜெயிக்க முடியுங்க. என்ன ஆன்கோயிங் தசை வந்து கொஞ்சம் சரியில்லைங்க சார். கேது தசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்றதை விட உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி டைம்ல தான் இப்ப இந்த கேது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறாருங்க. அதனால இப்போதைக்கு நீங்க தொடர்ந்து தொழில் பண்ணுங்க. அப்பாவோட தொழில்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் இல்லாம தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு நீங்க மென்டலி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கங்க. இப்போதைக்கு இப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நமக்கு தொழில் அப்பப்போ கொஞ்சம் சிரமங்கள் வரும், அப்படியே நம்ம கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா நல்லதுங்க. வேலைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? சார் வேலைன்னா எந்த மாதிரி வேலை சொல்றீங்க சார்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு சனி சிம்ம வீட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க சார், சனி சிம்ம வீட்டை பாக்குறாருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சனி சிம்ம வீட்டை பார்த்தாரு அப்படின்னாலே நீங்க என்னதான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனீங்கன்னாலும் அதுலயும் ஒரு திருப்தி ஒரு growth இருக்காதுங்க. ஒரு அதாவது நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையில ஜாயின் பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த வேலையிலேயே தான் இருப்போங்க. அப்படியே தான் நம்ம வேலை ஜாயின் பண்ணதுல இருந்து அந்த வேலை முடிஞ்சு நம்ம ரிட்டையர்மெண்ட் டைம் முடிகிற வரைக்குமே ஒரு மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி எந்த growthம் இல்லாத மாதிரி ஆயிருங்க. சனி எப்பவுமே சிம்ம வீட்டோட சம்பந்தப்பட்டார் அப்படின்னா அந்த மாதிரி பலன்களை தான் கொடுக்குறாருங்க. சிம்ம வீட்டுல சம்பந்தப்பட்டாருன்னா கவர்மெண்ட் ஜாபே கொடுக்கறது இல்லைங்க. அப்படியே கொடுத்தாலும் அந்த வேலையில growth இல்லாம பண்ணிடுறாருங்க. ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரி பண்ணிடுறாருங்க. சார் இந்த சூரியன் சுபத்துவம் தானே, குருவோட பார்வை சந்திரனோட சுபத்துவம். கரெக்டு தான் கண்ணன். அதுதான், அதாவது நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும். அதாவது ஒண்ணு சூரியன் சுபத்துவம் அப்படின்னாலும் சிம்ம வீடு சனியோட பார்வையில பாபத்துவமா தான் இருக்கு. அந்த அந்த சனி குருவோட பார்வையை வாங்கி சுபத்துவம் அடைகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகை வீட்டுல இருக்கிறோட குரு அவ்வளவு தூரம் சனிய, அதாவது நான் வந்து நானே ரொம்ப நான் நல்லவன் தான். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க நல்லவரு, நீங்க வந்து நல்லவரா இருந்தாலும் வீக்கா இருக்கீங்க, நான் கெட்டவன் குடிகாரன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றப்போ நீங்க என்ன வந்து சரிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான், அதாவது சனி குடிகாரன் கெட்டவன், அவன் பாத்தீங்கன்னா இங்க மூலத்திரிகோண பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி, அவனை பார்த்து டேய் இப்படி எல்லாம் பண்ணாத, நீ பண்றதான் தப்பு அப்படின்னு கூட இருந்து சொல்ற மாதிரி ஒரு இடத்துல குருவோட பார்வை அங்க இருக்கு. ஆனா அந்த குரு வலுவா சொல்லுவாரா, ஸ்ட்ராங்கா சொல்லுவாரா, மண்டையில 2 தட்டி தட்டி சொல்லுவாரா அப்படின்றதுதான் அவரோட பலம். அந்த பலம் வந்து குருவுக்கு அங்க இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த சனியோட பார்வையை வாங்குற பாவகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் போனாலும் இவருக்கு அதுல growth இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தாங்க. பேமெண்ட் ஏதாவது பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு வேண்டாங்க சார். நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேணா பண்ணலாங்க. என்ன பிளான்ல இருக்கீங்க சார்? அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்ல சார், எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன். நல்லதுங்க. ஆனா பட் ஒரு இதுலலாம் ரிசல்ட் வராம தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்க சார். மேரேஜுக்கு இப்ப ஏதாவது அமையற மாதிரி ஜாதகம் வந்திருக்காங்க சார்? சார் ட்ரை பண்ணுமே சனி செவ்வாயோட காம்பினேஷன் தொழில் தான், மோட்டார் வெஹிக்கிள். அது அந்த ஜாப்ல அவர் ட்ரை பண்றாரு. ஓகே கண்ணன், அது நல்ல அதுதான் நீங்க சொன்ன அவரு சனி செவ்வாய் தானே மோட்டார் வெஹிக்கிளுக்கு. கண்டிப்பா சார். ஆனா நான் 2-3 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் சார். அவங்க எல்லாருமே சொந்த இடத்துல இருந்து சொந்த தொழில் பார்க்க முடியாது. இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா வெளியூர் போய் தான் கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க சார்? நீங்க வெளியூர் போறது உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். ஏன்னா 8-12 சுபத்துவம் இருக்கு, சொந்த இடத்துல இருக்க முடியாது. ஆமாங்க கரெக்ட் தான். நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பிறந்த ஊர்லயே தான் இருக்கீங்களா? ஆமா சார். அது கொஞ்சம் டிப்ரெஷன் தானே உங்களுக்கு. புதன் 8ஆம் இட அதிபதி, அவரே உங்களை வெளியூர் அனுப்பிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த டிப்ரெஷன் 8ஆம் இடத்து வேலைகள் அதிகம் கொடுக்கதான் பாப்பாருங்க. அதனால வெளியூர் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல போறது நல்லதுதான். இந்த கேது சரராசியில இருக்கிறாரு, குருவோட பார்வை வாங்குறாரு. சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து, அதாவது ஒரு அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து ஒரு growth அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. நிறைய, அதாவது ஈஸியா கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்றோம், அடுத்தடுத்து ப்ரமோஷன் அப்படிங்கறது வந்து நீங்க கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனியோட பார்வை அங்க இருக்கிறதுனால. ஆனா கேது உங்களை வெளியூர் அனுப்புறதுக்கு தான் பாப்பாருங்க, போவீங்க சரராசியில இருக்கிறதுனால. ஆமாங்க. இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வருதுங்க சார்? நீங்க இப்ப எழுதிருக்க இரும்பு ரிலேட்டடான இதுதான், அதனால தான் நம்ம ஓகே வர கிடைக்கலாம்னு சொல்லலாம். ஓகே கண்ணன், எப்போ ரிசல்ட் வரப்போகுது சார்? அது 2018 எழுதுனது சார். அடே, இன்னும் ரிசல்ட் வரலீங்களா? கேஸ் ஏதோ போட்டிருந்தாங்க சார், இந்த ஆர்டிஓ சார். இப்போ உங்களுக்கு டிசம்பர் 2024க்குள்ளேயே உங்களை வெளியூர் வெளிநாடு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா 12ஆம் அதிபதியோட புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. கேதுவும் சரவீட்ல இருந்து தசை நடத்துறார். 9ஆம் இடமும் வெளியூரை குறிக்குங்க. சோ டிசம்பர் 2024க்குள்ள நீங்க வெளியூர் போற மாதிரி அமைப்பு உங்க ஜாதகப்படி இருக்குதுங்க. ஆமாங்க, போலாங்க. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க சார், கவர்மெண்ட் ஜாப் போலாம். பெரிய growth அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அத growth இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்காக சொல்லீங்க. தொழில் அப்ப growth இருக்குமா சார்? தொழில் பொறுத்த வரைக்கும் இருக்குங்க சார். தொழில் பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசையில உங்களுக்கு அருமையான growth இருக்குங்க. சுக்கிர தசை உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். பினான்சியலா நல்ல growth கொடுக்கும், ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு அப்படிங்கறதுனால அந்த டைம்ல நீங்க நல்லா இருப்பீங்க, தைரியமா செயல்படுவீங்க, சில தைரியமான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. சுக்கிர தசையில நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்சஸ கண்டிப்பா கொடுக்குங்க. அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணுங்க. சுக்கிர தசைக்கு இன்னும் டைம் இருக்குங்களே, 2030 தானே சுக்கிர தசை ஆரம்பிக்க போகுதுங்க. கேது தசையில உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்காக சொல்லிங்க சார். அதாவது நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கறத சொல்றோங்க. கேது தசையில நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காதுங்க சார். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி, நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா தான் இருக்குங்க கேது தசையில. எப்பவுமே அப்படிதாங்க சார். கேது தசை அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான். அதாவது கேதுக்கு அப்புறம் வர சுக்கிர தசை, கேது பாதிப்புகளை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வர சுக்கிர தசை பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்கும்போது ரொம்ப அருமையான பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துலதான் இருக்கிறாருங்க, நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு. கேது தசை முடிகிற வரைக்கும் நீங்க பெருசா ரிஸ்க் எடுக்காம, பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திருமண வாழ்க்கை சீக்கிரமாவே நடக்க போகுதுங்க சார். கேது கண்டிப்பாக 2-5ஆம் அதிபதிகளோட பார்வையை வாங்கின கேது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குற டைம்ல தான் இருக்கிறாருங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள 2-8ஆம் இடங்களோட சனி செவ்வாய் எல்லாம் சம்பந்தப்படலைங்க சார். சனி செவ்வாய் சம்பந்தம் இல்லாம நல்ல ஜாதகம் தான். 2-8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாங்கன்னா தான் திருமண வாழ்க்கையை லேட் பண்ணுவாங்க. உங்க ஜாதகப்படி குழந்தை பாக்கியம் லேட்டா கிடைக்கணும் அப்படிங்கறத உங்க ஜாதக அமைப்புங்க, அதனாலதான் லேட் ஆகுது. அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கேது தசையும் வந்தாச்சு. சோ சீக்கிரமாவே மேரேஜ் ஆகி குழந்தை பாக்கியம் வரப்போற அமைப்புல தான் இருக்கிறீங்க. கேது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்லபடியா பண்ணுவாரு. 2-5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துக்குரிய குடும்பம், தனம், வாக்கு, நல்ல பணம், பினான்சியல் growth இதெல்லாம் கொடுக்கக்கூடிய டைம்ல தான் நீங்க இருக்கீங்க. சனி செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுனால கொஞ்சம் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு டிசாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி இல்லாத மாதிரி சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு கேது பாப்பாருங்க. இதுல ஒரு மிக்சிங்கான தசையா இருக்குங்க சார். இது குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு, குழந்தை பாக்கி கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனாலும் சில நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களை மட்டும் நமக்கு கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த தசையில இருக்குங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? நல்லது. 4ஆம் இடம் நல்லா இருக்கு, 2ஆம் நல்லா படிப்பீங்க, நல்ல புத்திசாலி நீங்க. புதன் வலுவா இருக்கிறாரு, சந்திர அதியோகத்திலயும் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு போராட்டம் தான், படிக்கிறதுல இருந்து. ஆமாங்க சார், ஆமாங்க சார். எல்லாமே ரொம்ப தடைகள், எல்லாம் தடைகள். 11th 12th புதன் தசை உங்களுக்கு 8ஆம் இட தசை அந்த படிக்கிற ஏஜ்ல வந்ததுனால ஓகே. சரி. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குங்க. பாக்கியாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இல்லைங்களா, அதனால லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. நல்ல வேளையா இங்க பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்கிற சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அடிப்படை தேவைகளுக்கு எல்லாம் எந்த சிரமமும் இல்லாம 9ஆம் அதிபதியே லக்னத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுனாலையும், 9ஆம் இடம் சுக்கிரனோட இருப்புல சுபத்துவமா இருக்கு அப்படிங்கறதுனாலையும், அப்பாவோட தொழில்கள், அப்பாவோட அமைப்புகள் மூலமா உங்களுக்கு பேசிக் நீட்ஸுக்கு வந்து சிரமம் இல்லாம இருக்கீங்க.
அந்த ஆமா சிரமம் இல்லாம இருக்கு. ஆமாங்க இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அந்த சாட்டிஸ்பாக்சன். ஆமாங்க சார். அப்பாவோட சப்போர்ட், அப்பாவோட இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்குங்க சார். அதுல வந்து எப்பவும் குறையே இருக்காதுங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆனா எதனால சார் மத்த யாரும் உங்களுக்கு தொழிலே கிடையாது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமா அடிக்காங்க, பட் நீங்க மாத்தி சொல்றீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில் தாங்க சார் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தொழில் பண்ணாலும் சிறப்பா இருக்காது அப்படிங்க. அதே மாதிரிதான் நான் தொழில் தனியா வாட்டர் சப்ளை நான் தனியா பாக்குறேன். அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், நாளுக்கு நாள் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி செலவுகள் வந்துகிட்டே இருக்கு. நடக்கிற டைமிங் தசாபத்தி இப்போதைக்கு சரி இல்ல. நீங்க 2030 நீங்க தொழில் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மே 2023க்கு மேல கேது தசை ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு சிரமங்கள் ஜாஸ்தியா தான் இருக்குங்க. கண்ணன் கரெக்டா தான் சொல்றாரு. அப்ப இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குங்க சார். 6ஆம் இடத்துல இருந்து தானே ஒரு கிரகம் தசை நடத்துது. அப்படின்றப்போ உடம்பு ஏதாவது பிரச்சனை பண்ணுதாங்க சார்? ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல சார், ஹெல்த் ரிலேட்டட் மேஜரா எதுவும் இல்ல. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. ஜூலை 2023ல ஏதாவது அப்படி எதுவும் நடக்கலையே சார். நடக்கலைங்க. நீங்க சொல்லும் போது கவனிச்சேன். பரவாயில்லைங்க சார், ஒண்ணும் தப்பு இல்ல. நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தாங்க. இது நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா செவ்வாய் அந்த டைம்ல உங்களுக்கு, அதை நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, செவ்வாய் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு மாசம் தாங்க. செவ்வாயோட டைம் பாத்தீங்கன்னா 8 ஜூலைல இருந்து 17 ஜூலை வரைக்கும். அந்த ஒரு 17 ஒரு 17ங்கிறப்போ 9 நாளுங்க. 9 நாள் அப்படிங்கிறப்ப அந்த 9 நாளும் செவ்வாய் பாதிக்கப்படாம நல்ல இடத்துல குருவோட பார்வையிலயோ குருவோட இணைவுலையோ இல்ல ஏதாவது ஒரு நல்ல சுபத்துவமா இருந்திருக்கும் போது அது நடக்காம போயிருங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. நடக்காத வரைக்கும் செவ்வாய் மேல கோச்சாரம் அவங்களுக்கு இருந்தது. ஓகே ஓகேங்க ஓகேங்க. அப்ப அப்படி இருந்திருக்கும் போது எதுவும் நடந்திருக்காதுங்க. சரி சார். ஆனா மென்டல் டிப்ரெஷன் அதிகமா இருந்தது. இப்போ எப்பவுமே ரொம்ப சார் ஒரு விஷயம் நான் பயங்கர கோவம், அடிச்சிருவேன் உடைச்சிருவேன், பயங்கரமா வரும். ஆமாங்க, மணியனை சொன்னது மாதிரி அது லக்னத்துக்கே உரிய விஷயங்க. அது என்ன பண்றதுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மென்டல் எது எவ்வளவு இருந்தாலும் ஆனா அது வந்து 2 லக்கணங்களும் அப்படித்தான் சார். ஆனா நீங்க அவ்வளவு அதாவது உரிமையோட கோவத்தை காமிக்கிறவங்க கிட்ட தானே காமிப்பீங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் உங்க கோவம் தெரியாது. ஆமாங்க, வெளியில காமிக்க மாட்டீங்களே. வீட்டுலதான் சொல்றேன். ஆமாங்க, அப்பா அம்மாட்ட ஆமாங்க பயங்கரம் கோவப்பட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு. அது குறைஞ்சிரும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். எப்படி இருந்தாலும் சார் ஒரு விஷயம். ஆனா இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு சார். எதுவும் கேது கொஞ்சம் திசை மாறி இருக்கா எப்படி சார்? ஆமாங்க, எனக்கு இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 3-4 வீக்ஸா எனக்கு வித்தியாசம் தெரியுது. கண்டிப்பாங்க சார். இப்போ ஜூலை 12 வரைக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க மேச வீட்டுலதான் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்குங்க. செவ்வாய் கேது சனி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப கோச்சாரத்திலையும் ஜூலை 12 வரைக்கும் செவ்வாய் அங்கதான் இருக்க போறாரு. சோ ஜூலை 12 வரைக்குமே நீங்க இன்னுமே ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் தான். ஸோ எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் ஜூலை 12 வரைக்கும் எடுக்காதீங்க. ஜூலை 12க்கு மேல மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போக போறாரு செவ்வாய். அப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஆவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி வண்டியில பிரச்சனை வர்றது, தொழில அது இதுன்னு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றது, இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதனால முக்கியமான முடிவுகளை எல்லாம் ஜூலை 12 வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் திருமண முடிவு எடுக்கலாமா சார்? திருமண முடிவுகள் எடுக்கலாங்க சார். அது நீங்க முக்கியமான முடிவுகள் நீங்க திருமண முடிவுகள் அப்படிங்கறது இப்போ நீங்க உடனே ஏதாவது பார்த்து ஏதாவது ஜாதகம் வந்திருக்குங்களா உங்களுக்கு? சார் அது ஒரு 100க்கு மேல பார்த்தாச்சு சார். நம்மளுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க. அது எதனால சார் அவ்வளவு இதாது சார்? அதுதாங்க சார், நானும் ஒரு 100 ஜாதகம் மேல பார்த்தாச்சு. ஒரே நிமிஷங்க, மணியன் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், கேட்டுக்கலாங்க. மணியன் சொல்லுங்கண்ணா. ஒரே ஒரு விஷயங்க, இவங்க அரசு பணி சம்பந்தமா சொன்னாங்க பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. எந்த மத்திய அரசாங்க பணிங்களா? இல்ல சார், தமிழ்நாடு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ. என்னதுங்க? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ வந்தது. சரி சரி. இவங்களுக்கு சனியோட தொழில் தான் கரெக்டா வருங்க. ஒரு வார்த்தை சொன்னாப்ல, அதை அப்படியே விட்டாப்ல. 10ஆம் இடத்தோட தொடர்பும் சனிதான் தொடர்பு கொள்றாருங்க. அதனால கரெக்டா இந்த கேது தசை 6ஆம் இடத்துல உட்கார்ந்து தொழிலை குறிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்குது. சூரிய புத்தி வருது பாத்தீங்களா? இந்த கேது தசை சூரிய புத்தி, சூரியன் 10ஆம் இடத்து அதிபதிங்க.
அவரும் குருவோட பார்வையில நல்லா சுபத்துவமா இருக்காரு. சிம்மத்தையும் வந்து சனி தொடர்பு கொள்றாருன்னா கூட நம்ம குருவோட பார்வையை வந்து ஒரு 4-5 டிகிரிக்குள்ள வாங்கி தான் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும்போது இந்த ரயில்வே இந்த மாதிரி மத்திய அரசுடைய பணி தான் கிடைக்கும். 8-12 சுபத்துவமுங்க. கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாங்குறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். அது தெளிவா சொல்லிடுறான். தொழிலை பொறுத்த வரைக்கும் சொல்லணுங்க, தொழில் வந்து வேண்டாங்க. தயவுசெய்து வேலை தான் உங்களுக்கு வருங்கிறது கன்ஃபார்மா தெரியும் எனக்கு. ஆனா இது நிறைய பண்ணணும் பேச முடியாது. நான் பஸ்ல வந்துட்டு இருந்தனால இப்ப இறங்கி பேசிட்டு இருக்கிறேன். சண்முகம் அருமையான ஜாதகம், புரிஞ்சுங்களா? அவயோக தசை, சனி தசை, புதன் தசை வந்து ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாதுங்க. கண்டிப்பா அந்த புதன் திசையில கடன், கண்டிப்பா அவங்க குடும்பத்துல கடன் பயங்கரமா இருந்திருக்கும் கண்டிப்பா. அது சுபத்துவ கடனா இருக்கலாம், எதா இருந்தாலும் கடன் இருந்திருக்கும். உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், அது சொல்லிருங்க. 2வது வேலை வந்து கண்டிப்பா நடக்கும். இந்த சந்திரனோட தொழில் ஆகவே ஆகாதுங்க. எப்பவும் சொல்றேன் கேட்டுங்க, இந்த நீர் சம்பந்தமா சொன்னீங்க பாத்தீங்களா, தயவு செய்து அந்த தொழில் உங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட சம்பாரிச்சு கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீச்சமான காரகத்துவத்தை இழந்து போயிடும், ஆதிபத்தியம் இந்த காரகத்துவம் இழந்து போயிருங்க. சனி பார்வீங்க, நீர் தொழில 1 ரூபா கூட நீங்க சம்பாதிக்கவே முடியாது. அதை தயவு செய்து எந்த காலத்துலையும் வச்சுக்காதீங்க. அதே வந்து மெடிக்கல் ஷாப் சொல்றீங்க பாத்தீங்களா, செவ்வாய் சனி, ஒரு சனியுடைய அந்த நொடி வாடைன்னு சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், மருத்துவமனையினுடைய ஒரு நொடி வாடையில கூட இருக்கலாம்பா அப்படிமா. அந்த செவ்வாய் சனியோட துறைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். ஆனா இந்த தமிழ்நாட்டுல நீ கேது திசையில இருக்க முடியாது அப்படிங்கறதான். கேது திசை சூரிய புத்தியில உங்களை வேற இடத்துக்கு மாத்தும் அப்படிங்கறதா கன்ஃபார்ம். நல்ல ஜாதகம், நல்லா பண்ணுங்க அப்படிங்கறதா. அருமையான ஜாதகம், என்னால விளக்க முடியாம போச்சு அப்படிங்கறதா. நன்றிங்க. சார், இந்த ஜாப் கிடைச்சதுன்னா நீங்க எங்க போற மாதிரி இருக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ளேயே வெளியூர் போவீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் கிடைக்கும் சார். தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் கிடைக்கும். ஓகே. நம்ம டிஎன்பிசி தான் நடத்துது. ஓகே கண்ணன், டிஎன்பிசி தானே, அதனால தமிழ்நாட்டுக்குள்ளதான், தமிழ்நாட்டு வெளியே போவாது. சரிங்க சார். இப்போ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனா கேஸ் போட்டுக்கிறதுனால போஸ்டிங் இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா, அது ரிசல்ட்டே வரல. அது என்ன ஆக போதோ, அது எழுதிதான் எப்படியும் 6-7 வருஷம் ஆச்சுல. அடேப்பா, சரி சரி சரி. அதுக்கு அடுத்து குரூப் 1 குரூப் 2 எல்லாம் எழுதியிருக்கேன் சார். ஓகேங்க ஓகே. அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரயில்வேயும் ட்ரை பண்ணுங்க சார், சொன்ன மாதிரி. அந்த சரி சார், வேற எதுவும் மூவ் பண்ணிடக்கூடாதோ சார்? இரும்பு தொழில் வேற எதுவும் மூவ் பண்ணிடக்கூடாதோ, ஏமாற்றம் அடைஞ்சிருமோ? அமௌண்ட்? ஆமாமா சார், கேது தசை நான் சொன்ன மாதிரி சுக்கிர தசைனா ஓகே. இப்ப கேது தசை எதுவுமே பண்ணாம இருக்கு நல்லது. 6 கூட வேற, அதனால ரிட்டர்ன் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது வந்து உங்க வம்பு வழக்கு குப்பை வரைக்கும் கூட போய் விட்டுரும். சரி சார். சார் அடுத்த ஒரு விஷயம், இந்த சொல்லுங்க சார். குழந்தை பாக்கியம் தாமதமா ஆகும், அது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் திருமணம் லேட் ஆகும். ஆமாங்க சார், ஆமாங்க ஆமாங்க. சரி சார். எப்பவுமே அதுதாங்க, நாங்க எப்பவுமே பலன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா லேட்டுங்கிறது ஓகே, உங்களுக்கு 30 வயசு வந்துருச்சு ஓகேங்களா, இதான் லேட்டு. இதுக்கு மேல லேட்டு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த 30 வயசு வந்ததுக்கு உண்டான காரணத்தை பார்த்தா லேட்டு நாங்க சொன்னது இல்லைங்க சார். ஓகேங்களா? நீங்க இதுக்கு கண்ணன் சொல்ற மாதிரி, அதாவது லேட் இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு 26-27 வயசுலயே மேரேஜ் நடந்திருக்கணும். அந்த நேரத்துல இப்ப இந்த கேது தசையே அப்ப வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட நடந்திருக்கலாம். ஏன்னா நான் சொல்ற மாதிரி 5ஆம் அதிபதி அவரோட வீட்டுக்கு 8ல மறைகிறாரு, லக்னத்துக்கு 12ல மறைகிறாரு. சோ அப்ப அவரோட வேலைகளை யாரு செய்யணும் அப்படின்னா ராகு கேதுக்கள் தான். ராகு குருவோட சேர்ந்திருக்கிறாரு, கேது குருவோட பார்வையும் வாங்குறாரு. சோ ராகு கேதுக்கள் தன்னோட இணைஞ்ச கிரகங்களை போல, தான் பார்த்த கிரகங்களை போல செயல்படுறது தான் அவங்க வேலை செய்யறது அப்படிதாங்க. அப்படி பார்க்கும்போது கேதுவோட தசாவோ புக்தியோ வரும்போது அவர் தான் 2-5க்குரிய வேலைகள், குடும்ப வாழ்க்கை கொடுக்கணும், திருமண வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் அவங்க தான் செய்யணுங்க. அதனால இப்ப கேது தசை வந்த உடனேயே, கேது தசை வந்து 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள், இப்ப குருவோட புக்தியோ, கேது தசையில குரு புக்தியோ, இல்லைன்னா குருவோட சாரம் பெற்ற கிரகங்களோட புக்தியோ. குருவோட சாரம் பாத்தீங்கன்னா ராகு தான் வாங்கி இருக்கிறாருங்க, வேற யாரும் வாங்கல. சோ ஒரே நிமிஷங்க. இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது தசாபடி பாத்தீங்கன்னா கேது தசையில சுக்கிரன் புக்தி நடந்துட்டு இருக்குங்க. சுக்கிரன் புக்தியில மேரேஜ் நடக்கும். சூரியன் புக்தியில மணியனை சொன்னது மாதிரி வேலை தொழில் அமைப்புகள்ல நல்ல பலன்கள் இருக்குங்க. ஏன்னா சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், ராகு டைம்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க. ஏப்ரல் 2026 இருந்து மே 2027 இந்த பீரியட்ல உங்களுக்கு உங்க கையில குழந்தை இருக்கும். ஆமாங்க. நல்ல ஜாதகம் சார். தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணாதனால, நீங்க பிறந்ததுல இருந்தே பாருங்க, உங்க லக்னத்துக்கு வரக்கூடாத தசைகள் தான். பிறந்தது சனி தசையில பிறந்தீங்க, எதை எடுத்தாலும் தாமதம் சார். அதான்
கிடைச்சிரும். கடைசி என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருது, நல்லாவும் கிடைச்சிரும். பட் எதுவுமே உடனே கிடைக்காது, எல்லாத்துலயும் தாமதம் தாமதம் தாமதம். இப்பவும் பாத்தீங்கன்னா 100 ஜாதகம் மேல பார்த்தாச்சு, இன்னும் எதுவுமே இனி தொடர்ந்து சின்சியரா பாருங்க சார். எப்படி இருந்தாலும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடந்துரும். அந்த டைம்ல தான் இருக்கிறீங்க. சோ மனசு விட்டுற வேண்டாம். நீங்க இது வரைக்கும் 1000 ஜாதகம் கூட பாத்துருக்கலாங்க. ஆனா நமக்கு டைம் கல்யாணம் நடக்க கூடாத டைம்ல நம்ம அவ்வளவு ஜாதகங்களை பார்த்து என்ன பண்றதுங்க? இப்ப கல்யாணம் இப்ப 2 மாசத்துலதான் பார்த்தோம். ஆமா, இல்ல சொல்றேங்க. இப்பதான் கல்யாணம் நடக்கிற டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. சோ இப்ப நீங்க சின்சியரா பாருங்க. உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நல்ல வளர்பிறை சந்திரன், ஒளியுள்ள சந்திரன் 7ஆம் பாவகத்தை பாக்குறதும், 7ஆம் அதிபதியே பாக்கியத்துல இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சோ உங்க மேரேஜ் லைஃப் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நான் சொன்னது மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எதுவுமே ரொம்ப கஷ்டப்படாம கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தானே கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்படாமலே எல்லா விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. அது எதனால சார் கல்யாணத்துக்கு பிறகு நல்லா இருக்கும்? 7ஆம் அதிபதி அதுதாங்க சார். 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு போறாருங்க, 9ல இருக்கிறாரு. சோ 7ஆம் அதிபதி 9ல அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. சரி, ஆமாங்க. அது போக சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு இது ஓலைச்சுவடி இது பார்த்தோம். சரிங்க. ஒருத்தர்கிட்ட முன்ஜென்ம பாவங்கள் அதிகமா இருக்கு, அதனாலதான் இப்ப நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் நடக்க மாட்டேங்கி அப்படிங்க. 5ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு. 5ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு. பாவங்கள்லாம் நீங்க ஒண்ணும் பண்ணல, நிறைய புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம், அதெல்லாம் தப்புங்க. சரி சார். ஆமாங்க, நல்லா இருக்குதுங்க. 5ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு. 5ஆம் அதிபதி பெருசாலாம் ஒன்றும் பாதிக்கப்படல. செவ்வாயோட பார்வை வாங்குறது அவர் எப்பவுமே பாதிக்காதுங்க. சனியோட பார்வை வாங்கினாதான் பாதிக்கப்படுவாரு. ராகுவோடவும் அவர் ரொம்ப எல்லாம் நெருங்கலிங்க. 17 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கிறாரு. அவர் சுதந்திரமா செயல்படுற இடத்துலதான் இருக்கிறாரு. பகை வீட்டுல இருக்கிறாரு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பூர்வ புண்ணிய பாவம் எல்லாம் நிறைய எல்லாம் இல்லைங்க. அவங்க ஓலைச்சுவடியை பார்த்துக்கிட்டு அப்படி சொல்றாங்க. நீங்க அப்படி உங்க ஜாதகப்படி நீங்க போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க சார். உங்க வாழ்க்கை நீங்க அதாவது நீங்க எடுக்கிற முயற்சிகள் தான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கலையே ஒழிய உங்களோட வாழ்க்கை நல்லாதாங்க சார் இருக்கு. அடிப்படை தேவைகளுக்கு வந்து உங்களுக்கு குறையே இல்லைங்க, எதுக்குமே குறை இல்ல. ஆமாங்க ஆமாங்க. இருந்தாலும் ஒரு மன அழுத்தம் ஒரு இது. ஆமாங்க. மத்தபடி அதுதாங்க சார், தசாபுக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவ்வளவுதான். தசாபுக்தி எல்லாமே இருந்தாலும் சண்முகம் ஒண்ணுங்க. அந்த ஓலைச்சுவடி பார்த்தவர் போய் முன் ஜென்மம் பெண் ஜென்மம் எல்லாம் போயிட்டு வந்துருப்பாராட்டுறதுங்க. அதனாலதான் அவருக்கு முன் ஜென்மம் எல்லாம் தெரியுது. என்னங்க, அதனால முன் ஜென்மத்தையெல்லாம் பத்தி பேசினாங்கனால அது எவ்வளவு ஒரு இதுன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லிருங்க நல்லாவே. இல்ல அவங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த பாவத்திலே என்னென்ன செஞ்சோன்னு அது வேற சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது எந்த சார் நம்ம அதாவதுங்க நம்ம யாருமே பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த நிமிஷத்துல நம்ம என்ன பண்றோம், அப்போ நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அது மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. போன ஜென்மத்துல என்ன பண்ணோம், அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ண போறோங்கிறது தெரியாது. சோ அத நமக்கு சொன்னாலும் அதை நம்பவும் முடியாதுங்க. நம்ம வேத ஜோதிடத்துல சொல்லி இருக்கிற விதிகள் படி உங்க 5ஆம் இடம் தான் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். நம்ம முன்னோர்களோட பாவ புண்ணியங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது 9ஆம் இடமும், நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்கள் என்ன செய்யும் அப்படிங்கறது 5ஆம் இடமும் சொல்லும். உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குதுங்க, 9ஆம் இடமும் நல்லா இருக்கு. உங்க முன்னோர்களும் நல்லதுதான் பண்ணியிருக்காங்க, நீங்களும் நல்லதுதான் பண்ணியிருக்கீங்க. அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாங்க. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. அதனாலதான் உங்க மேரேஜ் லேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த கேது தசையே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் அப்பவே உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கலாம். ஏன்னா குரு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கேது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் கொடுத்துருப்பாரு. அது கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இப்ப நடக்கிற டைம்ல இருக்கிறீங்க. மற்றபடியெல்லாம் பூர்வ புண்ணியம் முன்ஜென்ம வினைகள் அதை பத்தி எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாங்க சார். அந்த மாதிரி உங்க ஜாதகமும் இல்லைங்க, நல்ல ஜாதகம். ஓகே சார். அது போக சார் 2 தாரம் இருக்கும் அப்படிங்காங்க, அது அப்படி எதுவும் அந்த மாதிரி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 தாரங்கள்
சார் உங்களுக்கு அதாவது பொதுவா ஒரு விதி இருக்குதுங்க சார். 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி வலுவாக இருந்தார் அப்படின்னா இருதார அமைப்புகளை கொடுக்குங்க. உங்க ஜாதகப்படி 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவரு பகை வீட்டுல தான் இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி நான் ஆட்சி வலுவோட இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற தசைகளே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு அடுத்து வர தசை 11ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தசை நடக்குதா, 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு சுக்கிர தசை 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தான் நடக்குது. நீங்க கல்யாணம் பண்ணீங்கனாலும் அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு உங்க ஒய்ஃபோட தான் இருந்தாகணும். 2 மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க அப்படிலாம் ஆசைப்படாதீங்க, நடக்காது. இல்ல அவங்க சொன்னாங்க அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த ஒரு டவுட் கண்டிதான். இல்லைங்க, ஒரு சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க, அதனாலதான் கேட்டது. இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. 25 வருஷத்துக்கு நீங்க ஒரு ஒய்ஃபோட தான் இருப்பீங்க. ஒரே கல்யாணம் தான் உங்களுக்கு. ஒரு திருப்தியான மன வாழ்க்கையா இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்க அதுல ஒரு டிஸாட்டிஸ்பாக்சன், அதிருப்தி இருந்தா தானே இன்னொரு மேரேஜ் பத்தியே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். நல்ல மேரேஜ் லைஃபா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாங்க. விதி இருக்குங்க சார். அதாவது என்னோட குருநாதர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, விதி விலக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ விதிகள் இருந்தாலும் அதுக்கான விதி விலக்குகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணுங்க. விதிகள் நிறைய இருக்குங்க சார். வேத ஜோதிடத்துல நிறைய விதிகளை வந்து உடைச்சு நிறைய மாற்றங்கள்ல அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா விதின்னு சொல்லி சொல்லி நிறைய செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்ய வச்சு தப்பா ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் நிறைய மாற்றங்கள் நடந்து போச்சு. ஆனா இவர் சொல்ற விஷயம் ஏதோ புதுசா இருக்குது, கரெக்டா தான் சொல்றாரு, அவர் சொல்ற விதிகள் எல்லாமே கரெக்டா பொருந்தி வருது அப்படிங்கறதுனாலதான் அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நிறைய உண்மைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்றாரு, அது சில பேருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஆனா உண்மைகளை சில நேரங்கள்ல ஃபோர்ஸா சொன்னாதான் அது ஆணி அடிச்ச மாதிரி இருக்குதுங்க. என்ன பண்றதுங்க? அந்த மாதிரி விதி விலக்குகள் அப்படிதான் நம்ம போகணுங்க சார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி விட 11ஆம் அதிபதி வலுவா இருந்தாலும் அடுத்து சுக்கிர தசையும் உங்களுக்கு 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு தான் தசை நடக்குது. 11ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தசை நடக்கல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு திருமணம் தான். அந்த ஒரு திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே சார். சார் அது போக இந்த மென்டல் டிப்ரெஷன், இந்த கோவங்கள், இது எல்லாம் திருமண பிறகு எதுவும் இருக்காதுல்ல சார்? ஏன்னா இது இப்ப வந்து நம்ம வந்து அப்பா அம்மா கூட சண்டை போட்டோம் வச்சோம், நாளைக்கு வர்றவங்கிட்ட அதே மாதிரி நம்ம காட்டினா அது நல்லா இருக்கு, அது வேற மாதிரி போயிரும். இவங்க நம்ம அப்பா அம்மா அதனால பொறுத்துக்கிட்டாங்க, வர்றவங்க அப்படி பொறுத்துக்கிட மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க இதை யோசிக்கிறீங்கல்ல, இதுவே நல்ல விஷயம் தான். இதுவே உங்களை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரும். ஓகே நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க மேரேஜ் பண்ண உடனேயுமே நீங்க உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வரும். நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே நம்ம அம்மா அப்பா பொறுத்துக்குவாங்க, ஒய்ஃப் எப்படி பொறுத்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கிறவர் தான். என்னதான் செவ்வாயா இருந்தாலும், மேச விருச்சிகமா இருந்தாலும், நீங்க விருச்சிகமா இருந்தாலும் உங்களை செவ்வாய 6ல மறையிறது, கேதுவோட சேம் டிகிரியில இருக்கிறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு. அதனால கோவப்பட்டாலும் அப்புறம் யோசிப்பீங்க, அடடா கோவப்பட்டிருக்க கூடாது, நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறவர் தான் நீங்க. ஆஃப்டர் மேரேஜும் நீங்க யோசிப்பீங்க, ஓகே நம்ம முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம், இனிமே இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒய்ஃப் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. சரி சார். வேற எதுவும் கேள்விகள் இல்லைங்களா? இல்ல சார், அதான் வேலை, திருமணம், ஃபியூச்சர் அவ்வளவுதான். நல்லா இருக்குங்க சார். எதிர்கால வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கேது தசையில பெருசா எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேண்டாங்க, பொறுமையாவே இருங்க. பெருசா வர்ற மனைவி வந்து வீட்டுல எல்லாத்தோட அனுசரிச்சு, அப்பா அம்மா தம்பி அனுசரிச்சு கூட்டு குடும்பமாக எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். 7ஆம் இடத்தை நீங்க லக்னமா வச்சு நம்ம பார்க்கும்போது குடும்பஸ்தானத்துல 4ஆம் அதிபதியும் 2, 5ஆம் அதிபதிகள் 2ல குடும்பஸ்தானத்திலேயே இருப்பாங்க. சோ 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 8ல சூரியன் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த உங்க ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒத்து போறவங்களா, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஏன்னா சந்திர அதியோகத்துல இருக்கிற புதன் அங்க நல்ல புத்திசாலியான பொண்ணா இருப்பாங்க. அவங்க வீட்டுல, அதாவது உங்க ஒய்ஃபோட வீட்லயும் அவங்களும் நல்ல, எல்லாருமே உங்க மாமனார் மாமியாரு உங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க அவங்க எல்லாருமே நல்ல புத்திசாலிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திர அதியோக புத ஆதித்ய யோகம் 8ஆம் இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்க ஒய்ஃப் வந்து உங்க குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி, குடும்பத்தை வந்து பிரிக்காத மாதிரி, அடுத்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையா எடுத்துட்டு போற மாதிரி, அந்த மாதிரி ஒய்ஃபா தான் இருப்பாங்க. சரி சார். ஆமா. உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களா? தம்பி சார்.
தம்பிங்க. தம்பி, ஒரே ஒரு தம்பி. சரிங்க சார், ரொம்ப நன்றி உங்க ஜாதகம் ஆய்வு கொடுத்ததுக்கு. நிறைய நம்ம சரி சார். உங்க நீங்க எந்த கோயிலுக்குலாம், கோயிலுக்கு எங்கேயும் போலாமா சார்? கோயில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கேது தசை நடந்துட்டு இருக்குங்க. கேது தசை முடியிற வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு டைம் ராகு கேதுக்களுக்கு என்னோட குருநாதர் ஒரே எந்த மாதிரியான கோயிலுக்குலாம் போலாம் சார்? அவர் சொல்றதா நான் சொல்றேங்க. உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல வருஷத்துக்கு ஒரு டைம், இப்போ உங்க ஜென்ம நட்சத்திரம் ஒரே நிமிஷம், அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அனுச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்க்கணும். அனுச நட்சத்திரத்துக்கு முந்தின நாள் காளகஸ்தி போய் ஒரு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் ஜென்ம நட்சத்திரத்தப்போ ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் 2030 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் இதை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கேது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த ஜாதகத்துல அப்படிங்கிறதுனால கேதுவோட பாதிப்புகள் குறையுங்க. ஸோ ராகு கேதுக்கள் தசாபுக்திகள் நடக்கும்போது நம்ம காளகஸ்தி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேய்பிரையில தேய்பிரை அஷ்டமி திதியில காலபைரவர் வழிபாடு பண்றது. அப்புறம் இதுங்க, அது என்னது, திரையோதசி திதியில அது என்ன கண்ணன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டேன். பிரதோஷ வழிபாடுங்க. சிவன் கோயில்ல பிரதோஷ வழிபாடு பண்றது, தேய்பிரை அஷ்டமி திதியில காலபைரவர் வழிபாடு பண்றது பண்ணிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் காளகஸ்தி போயிட்டு வாங்க சார், நல்லா இருக்கும். கேது தசை காளகஸ்தி அனுச நட்சத்திர அன்னைக்கு மட்டும் போயிட்டு வரணும். அடுத்தடுத்தது சொன்னீங்களா சார், ஏதோ செய்யணும் சார்? காளகஸ்தி போயிட்டு மறுநாள் இது. ஆமாங்க, அனுச நட்சத்திரம் 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். அனுச நட்சத்திரம் இல்ல, அங்க 1000 ரூபாய் ஏதோ கட்ட வேண்டியிருக்கும் ருத்ராபிஷேகத்துக்கு. அதை கட்டி நீங்க பண்ணிட்டு வர சிறப்பா இருக்கும். ஆமா, அது ஓகே சார். 2 பேர் உட்காரலாங்க சார் பூஜையில. நீங்க கூட யாராவது வேணா கூப்பிட்டு போலாம். மேரேஜ் ஆயிருந்ததுன்னா நீங்க 2 பேரும், நீங்களும் அந்த டைம்ல மேரேஜ் ஆயிருந்தா நீங்களும் ஒய்ஃப் கூட உட்காரலாம். 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு ருத்ராபிஷேக பூஜைக்கு 2000 ரூபான்னு நினைக்கிறேங்க. ஒரு 2 மணி நேரம் கோயில்ல நீங்க அந்த ருத்ராபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வரும்போது பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அது வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்க 2030 வரைக்கும். அதாவது நாளைக்கு அனுச நட்சத்திரம் வருது அப்படின்னா கண்ணன்ட்டு கேட்டீங்கனாலே சொல்லுவாரு. நாளைக்கு அனுச நட்சத்திரம் வருதுன்னா இன்னைக்கு நீங்க காளகஸ்தியில இருக்கணும். இன்னைக்கு நைட்டு ஒரு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் அந்த ஜென்ம நட்சத்திர நாள்ல ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வரணும். இது 2030 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பழமையான சிவன் கோயிலுக்கு பிரதோஷ வழிபாடு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறது சிவன் வழிபாடு பண்றது தாங்க. சரி, ஆமாங்க. அது போல சார், இப்ப சமீபத்துல மந்திராலயம் போயிட்டு வந்தேன். அங்க போயிட்டு வந்ததுல இருந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது. அருமைங்க சார், அருமைங்க சார், அருமைங்க. நல்லது, தொடர்ந்து எல்லாம் அந்த மைண்ட் சேஞ்சஸ் எல்லாமே, அந்த மூஞ்சே மாறிடுச்சு அப்படிங்க அங்க போயிட்டு வந்ததுல. நல்லதுங்க சார், நல்லது. அமைதியானோம் அப்படின்னாலே நம்ம முகத்துல ஒரு தெளிவு வந்துருங்க. ஆமா சார், ஆமாங்க. இன்னும் பெண் வந்து சொல்லுங்க சார், எந்த திசையில இருந்து பாக்கலாம் சார்? ஆனா மேக்சிமம் சார் இப்போதைக்கு இருக்கு எல்லாமே பார்த்தாச்சு சார். ஓரளவுக்கு சுத்தி நெருக்கியாச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கறதுனால வரக்கூடிய பொண்ணு நீங்க பிறந்த இடத்துல இருந்து தென்கிழக்கு திசையில இருந்து வருவாங்க. ஓகே சார். ஆமாங்க, நீங்க பிறந்த இடத்துல இருந்து தென்கிழக்கு திசைங்க. சரி, நாங்களும் ஒரு லெவலுக்கு பாத்துட்டு இருந்தோம். சரி, எப்படி இருந்தாலும் எவ்வளவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சரி பார்ப்போம், நமக்கு தேவை ஒன்லி ஜாதகம் தான், வேற எதுவுமே இது பண்ணல. வேற பொண் எவ்வளவு போடுறாங்க அந்த இது கூட விட்டாச்சு. ஜாதகம் மட்டும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலியான அவங்க குடும்பமே, அந்த பொண்ணு உங்க ஒய்ஃபோட குடும்பமே நல்ல படிச்சவங்களா புத்திசாலியான பொண்ணாதான் அமைவாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சரி சார். ஆமாங்க சார், அந்த இன்னொரு சார் சொன்ன மாதிரி அந்த நீர் தொழில் பார்க்க வேண்டாமா சார்? நீர் தொழில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் இந்த இடத்துல நீச்சம் ஆகுறாருங்க. நீச்சம் ஆகுறாரு அப்படின்னாலே நம்ம அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கதான் செய்யும். நீங்க செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் கேதுவோட சேர்ந்து சூட்சம வலுவோட இருக்கிறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு. அப்படிங்கறதுனால நீங்க மெடிக்கல் ஷாப் சொன்னீங்கல்ல, அது நல்லா போகுமே, அது ஒண்ணும் பெரிய பாதிப்புகள் இருக்காதே. அது நல்லா போகுது சார். ஆமாங்க, நீர் தொழில தான். அப்போ நீர் நான் பார்க்காம அப்பாவை பார்க்க சொல்லலாமா? நான் அதை நிர்வாகம் பண்ண சொல்லுங்க தாராளமா. நீங்க மெடிக்கல் ஷாப்ல உட்காந்துக்குங்க, அப்பாவை நீர் தொழில பார்க்க சொல்லுங்க.
நல்லதுங்க, அருமையான முடிவுங்க. அப்படி பண்ணுங்க. சரி. அடுத்து மெடிக்கல் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா சார்? வேற கடைகள் இல்ல இருக்கிறது மட்டும் பார்த்தா? இப்போதைக்கு வேண்டாங்க சார். இப்போதைக்கு கேது தசையில சுக்கிர புக்தி நல்லாதான் இருக்கும். இப்போதைக்கு மேரேஜ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது கேது தசை, குரு புக்தி அந்த மாதிரி 2030 பண்ணுங்க. சுக்கிர தசையிலே பண்ணலாம். கேது தசையை விட்டுட்டு 2030க்கு அப்புறம். சரி சார். அது போக சார், திருமணம் வந்து ஏதாவது கோயில்ல பண்ணுங்க, முருகன் கோயில் இல்ல பெருமாள் கோயில்ல அப்படிங்காங்களே, அப்படியா? கோயில்ல தான் பண்ணணுமா? அதாவது பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல கோயில்ல மேரேஜ் பண்றது நல்லதுங்க. அதனால தாராளமா பண்ணலாங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க. இல்ல முருகன் பெருமாள் கோயில்ல தானா? உங்க குலதெய்வ கோயில்ல கூட ஒருத்தர் சொன்னாரு. அப்படியா? குலதெய்வ கோயில்ல கூட பண்ணலாங்க. இல்ல ஒரு ஜாதகம் பார்த்தவர் சொன்னாரு, திருப்பரங்குன்றம் அப்படி இல்லாட்டி பெருமாள் கோயில் ஏதாவது ஒண்ணு இதுல பண்ணுங்க, நல்லா இருக்கும், திருமணம் மட்டும் அங்க வச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. அதான் ஒரு கோயில்ல பண்ணலாங்க சார். இது இந்த கோயில்ல இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வ கோயில்ல பண்ணலாம். உங்களுக்கு குலதெய்வ கோயில் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கோயில், விருப்பமான கோயில்ல பண்ணலாம். உங்களுக்கு பெருமாள் கோயில்ல பண்ணலாம், இல்ல திருப்பரங்குன்றத்துல குலதெய்வம் கோயிலே பண்ணலாம். என்னங்க சார்? குலதெய்வம் கோயிலே பண்ணலாம், தாராளமா பண்ணலாங்க. குலதெய்வம் தான் பெஸ்ட்டுங்க என்ன பொறுத்த வரைக்கும். குலதெய்வம் கோயில்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா குலதெய்வத்தை தவிர வேற யாரு நம்மள ப்ராப்பரா கைட் பண்ண முடியுங்க? இல்ல அம்மன் இவங்களுக்கு 7ஆம் இடத்தோட சுக்கிரன் தானே சார் சம்பந்தப்படுது. அதாவது அம்மன் கோயில்ல பண்றது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படித்தானே? ஓகேங்க, கரெக்ட் தாங்க. சந்திரனும் பாக்குறாரு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பெண் கிரகங்கள், அதுவே ஒரு பெண் வீடாகி பெண் கிரகங்கள் தான் அந்த 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நீங்க சொல்றது கரெக்ட் தான், பண்ணலாம். மத்தவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, செவ்வாய்க்கு எதுனா முருகர் எடுத்திருப்பாங்க, மேசம்னால மலை மேல இருக்கு திருப்பரங்குன்றம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே லாஜிக் தானே. ஆமா, அந்த மாதிரி அவங்க ஏதாவது யோசிச்சு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான் சார். அடுத்து ஒரு டவுட் சொல்லுங்க சார். நம்ம இந்த பொருத்தங்கள் பாக்குறோம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கு. பிறகு நம்ம எதை சார் நம்ம எடுத்துக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறதுங்க சார், இப்போ அது வந்து அனுபவமும் நாலேஜும் தான் ஜோதிடங்க. இப்ப நான் பாக்குற மாதிரி ஒரு ஜாதகத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டாரு. ஜோசியருக்கு ஜோசியர் ஏன் அந்த பலன்கள் வேறுபடுது, அவங்களோட கொடுக்குற ப்ரெடிக்ஷன். இப்ப நான் பொருத்தம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நீங்க என்கிட்ட வந்து ஒரு பொண்ணோட ஜாதகம் கொண்டு வரீங்க. உங்க 2 பேர் ஜாதகத்தையும் நான் பாக்குறேன். சார் பொருத்தம் இருக்கு, மேரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், எழுதியும் கொடுக்குறோம். அதே சமயத்துல அந்த பொண்ணோட ஜாதகத்துல நம்ம ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் அவங்க இன்னொரு ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது அந்த ஜோசியர் இல்ல பொருத்தம் இல்லை, இது பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஸோ இதுல வந்து பொதுவான ஒரு ஜோசியர்களே வந்து பாத்தீங்கன்னா அதுதாங்க சார், அந்த நாலேஜ், அந்த அனுபவம், அந்த அறிவு அப்படிங்கிறது வேறுபடுதுங்க. ஏன்னா ஜோதிடமே ஒரு அனுமான சாஸ்திரம் தான். அதாவது ஒரு நிரந்தரமான இப்படிதான், எப்படி நமக்கு வந்து ரோட்ல போகும்போது லெஃப்ட் சைடு தான் போகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நிறைய நம்ம எவ்வளவு ஜாதகங்களை பாக்குறோமோ அவ்வளவு அனுபவம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 100 ஜாதகத்தை பாக்குறோம் அப்படின்னா 100 ஜாதகங்கள்ல இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குது, அதனால இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைகள் வருது, சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாதகத்தோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாரு. இன்னொரு ஜோசியர் அவர் ஒரு 1000 ஜாதகம் இல்லைன்னா 10,000 ஜாதகத்தை பார்த்திருப்பாரு. அவரோட அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அவர் இன்னும் நிறைய நாலேஜ் உள்ளவரா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அனுபவம் வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது அதுதாங்க சார் ஜோதிடமே. பாத்தீங்கன்னா படிப்பறிவுனால வர்றது இல்லைங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்கா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஜாதகங்களை நிறைய பார்க்கும்போதுதான் நமக்கு அனுபவம் வரும். அனுபவம் வரும்போதுதான் ஒரு பர்டிகுலர் கிரகம் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பலன்களை கொடுக்குறோம். அப்ப அந்த அனுபவமும் அறிவும் வேறுபடும் போது ஜோசியருக்கு ஜோசியர் அவங்க சொல்ற பலன்கள்லயும் மாற்றங்கள் இருக்குதுங்க. இது வந்து நீங்க தான் வந்து பாத்துக்கணும். அதாவது யார் சொல்றது கரெக்டா இருக்கு, யார் சொல்றது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் அதுல டிசைட் பண்ணி யார்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். மற்றபடி நீங்க கண்டிப்பாவே இப்போ நாங்க 4 பேர் ஒரு பலன் சொல்றோம் அப்படின்னா சில மாற்றங்கள் இருக்குங்க சார்.
ஓவராலா பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றது கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றேன்னு தான் நான் நினைக்கிறேங்க. கொஞ்சம் கூட குறைய சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றோம். வேற அதாவது சார் நிறைய இருக்குதுங்க சார். ஜோசியம்னு பாத்தீங்கன்னா அது அதாவது ஜோதிடம் வந்து பொய் கிடையாதுங்க, அது உண்மையான சாஸ்திரம். அந்த ஜோசியர்கள் கிட்ட கொஞ்சம் குறைகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நம்ப தகுந்த மாதிரி இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. அதுலயும் நீங்க யாரு சொல்றது கரெக்டா இருக்குது அப்படிங்கறத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுதான் என்னால சொல்ல முடியும். வேற என்ன சொல்றதுங்க? இல்ல நமக்கு அது எப்படி நம்ம உங்களுடைய ஜாதகத்துல பலன் சொல்றாங்களா, அது யாரு கரெக்டா சொல்றாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்கிட்ட நீங்க பாத்துக்கோங்க. அதாவது நம்ம கொஞ்சம் கடந்த காலத்தை சொல்லுவாங்க ஜாதகத்துல, உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, ஓகேங்களா? அதே மாதிரி தான் எதிர்காலமும் கணிப்பு வந்து நம்ம ஓரளவு 50% கணிக்கலாம் ஜாதகத்துல. ஒரு பொருத்தங்கிறது 10 பொருத்தம் நம்ம எல்லாரும் சொல்றதுதான், அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். இப்ப சொன்னாங்க புதன் தசை உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும் 90%. 8ஆம் இடத்து அதிபதி இதுதான் மெயின். மற்ற ஜாதகத்துக்கும் வரக்கூடிய ஜாதகத்துக்கும் 6ஆம் இடத்து அதிபதியோட தசையோ 8ஆம் இடத்து அதிபதி தசையோ இப்போ கம்மிங்ல வரக்கூடாது, அதுதான் மெயின். சரி. 2006ல இருந்து 2023 வரைக்கும் கடன் ஏதாவது வந்துச்சாங்க சார்? கடன் இருக்கதான் செய்யுது. நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், எல்லாமே என் பேரு தான், கடன் எல்லாமே இருக்கு, இன்னமும் நிறைய இருக்கு. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. இப்ப 6ஆம் இடத்துல இருந்தும் கேது நடக்கிறதுனால இருக்கிற கடனே போதுங்க, இனிமேல் புதுசா எதுவும் கடன் வாங்கிட வேண்டாங்க. சரி சார். ஆமாங்க. அதான் சொன்னாங்க, அந்த தொழில் மட்டும் நீங்க நிர்வாகம்னு ஒரு அதுல போய் உட்காராதீங்க, இல்ல ஒரு சும்மா ஒரு போய் கணக்கு மட்டும் பாருங்க வைங்க, நீங்க என்ன நிர்வாகம் அந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது அந்த பிசினஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. வாட்டர் பிசினஸ் வேண்டாங்க சார். வாட்டர் பிசினஸ் அப்பாவை பாத்துக்க சொல்லுங்க, நீங்க மெடிக்கல் ஷாப் பாத்துக்க தாராளமா பாக்கலாங்க. எனக்கு என்ன ஒரு பயம், நம்ம வாட்டர் பிசினஸ் பார்த்தே இவ்வளவு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நல்லா ஓடி இருக்க மெடிக்கல்லையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு அதையும் கெடுத்து விட்டுற கூடாது, என்னாலதான் இதுங்க. ஒரு மாசம் ட்ரை மாத்தி பாருங்க, ஒரே ஒரு மாசம் எப்படி போகுது. இல்ல நான் அப்படியே நினைக்கிறேன், இப்ப டைம் அப்படி இருக்கோ என்னமோ, பிறகு நம்ம பார்த்தனால இது இப்படி இருக்கு, அதையும் போய் பார்த்து பிறகு அதையும் கெடுத்துடக்கூடாது, அது ஒரு மனசுல இல்லைங்க சார். மெடிக்கல் ஷாப்ல நீங்க போய் உட்காருங்க, மெடிக்கல் ஷாப் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் growth தான் நடக்கும். மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் அதுல பாதிப்புகள் இருக்காது, நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா கேதுனாலே மருந்து மெடிக்கல் தான், செவ்வாய் கேது துருவம், செவ்வாய் மருத்துவம், கேது மருத்துவம். ஆமாங்க, கரெக்ட்டுங்க கரெக்ட். வாட்டர் எப்பயுமே ஒத்து வராததுதான், ஏன்னா சனிக்கையோட பார்வை சந்திரனுக்கு இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனை தான், அல்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். ஆமா சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரி சார், ஓகே சார், நன்றி சார். சரிதானே? ஆமா சார், மேக்ஸ் ஓரளவுக்கு எல்லாம் கேட்டாச்சு. ஓகே ஓகே சரி, ஓகே. ஜாதகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், நன்றி சார், ரொம்ப நன்றி, நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் மீட் பண்ணுங்க சங்கர் சார். ரொம்ப நன்றி. ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார்.